والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்த இடத்துல எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு அன்னை ஆயிஷா நாயகி மீதான அவதூறும் அதிலிருந்து பெறப்பட வேண்டிய படிப்பினைகளும் என்ற தலைப்பு. உண்மையிலே ஒருத்தரோட மானத்தில் கையை வச்சு ஒருத்தரை அவருக்கு எதிராக அவதூறுகளை பரப்புறது என்கிறது எவ்வளவு பாரதூரமானது. அதனால் எவ்வளவு குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. இப்படி ஊகங்களை வைத்து ஒருத்தர் மீது அவதூறுகள் பரப்பப்படும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேணும் என்கிற பல விஷயங்கள் இந்த வரலாற்று சம்பவத்தில் இருக்குது. இது மிக முக்கியமான ஒரு சம்பவம். எங்களுக்கு தெரியும், அன்னை ஆயிஷா எங்களுக்கு தாய் மாதிரி, உம்மா மாதிரி. மூமிங்களுக்கு தாய்மார்கள் தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள். இப்போ நாங்கள் அவங்கள பேசக்கொள்ளே அன்னைன்னு தான் பேசுவோம். அன்னை ஹதீஜா, அன்னை ஆயிஷாண்டு. ஆயிஷா நாயகி இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த பெண்களில் ஒரு ஆள். அவங்க பல விஷயங்கள்ல உறுதியான ஈமான், ஒழுக்கம், அதே மாதிரி இபாதத்து, தர்மம் கொடுக்கறது, குறிப்பாக இல்மு, பெரிய அறிவாளி. இது எல்லாத்திலையும் ஆயிஷா நாயகி விசேஷமான ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் ஆயிஷா நாயகிட இல்மு எப்படி, அவங்களோட இபாதத் எப்படி, அவங்களோட மற்ற இந்த நல்ல பண்புகள் எப்படின்றத பேச வரல. ஏன்னா நான் நேரடியாக இந்த சம்பவத்தை தான் நாங்கள் பார்க்கணும். மற்றபடி ஆயிஷா நாயகி நிறைய சிறப்புக்குள்ள ஒரு பெண்மணி. மஸ்ரூக் இப்னுல் அஜ்தா என்ற ஒருத்தர் இருந்தார். ஒரு கூஃபாவிலிருந்து பெரிய அறிஞர்கள் ஒரு ஆள். தாபியங்களில் பெரிய தாபியங்கள் சொல்லுவாங்களே, நிறைய சஹாபாக்களை சந்தித்தவங்க. ஆயிஷா நாயகிட்டிருந்து நேரடியாக ஹதீஸ்களை எடுத்திருக்கிறார். அவர் ஆயிஷா நாயகி கிட்ட ஹதீஸ் எடுப்பார். இப்போ இவர் அவங்க திறமறை வைக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். மஸ்ரூக்குகளுக்கு மஹரமரோன்னு எனக்கு ஞாபகம். அப்போ இந்த அவங்க சொல்கிறது இவர் கேட்டு மற்றவங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆயிஷா நாயகி கிட்ட இந்த ஹதீஸை எடுத்தேன் அப்படின்றத சொல்லக்கொள்ள அவர் சொல்லுவாராம், ஹத்தசத்னி அஸ்ஸித்தீகத்து பின்து சித்தீக் வ ஹபீபத்து ஹபீபில்லா அல் முபர்ரஅத்து மின் ஃபௌகி சபிஇ ஸமாவாத். அப்படி சொல்லுவாராம். அதாவது எனக்கு இதை யார் தெரியுமா சொன்ன? சித்தீக்கிட மகள் சித்தீக்கா, அபூபக்கர் சித்தீக்கை. அந்த மாதிரி ஆயிஷா நாய்க்கு சித்தீக்கான்னு சொல்கிற பட்டம் ஒன்று இருக்குது. அடுத்தது ஹபீபத்து ஹபீபில்லா. இப்போ ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வினால் நேசிக்கப்பட்டவங்க ரசூலுல்லா. ஹபீபுல்லாவாகிய நபியுடைய ஹபீபா, நபியினால் நேசிக்கப்பட்டவங்க ஆயிஷா நாயகி. ஆயிஷா நாயகியோட ரசூலுல்லா சரியான அன்பாக இருந்தாங்க. அதில் இன்னொரு செய்தி சொல்லுவார், அல் முபர்ரஅத்து மின் ஃபௌகி சபிஇ ஸமாவாத். 7 வானங்களுக்கு மேலால் இருந்து குற்றவாளி அல்ல, நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டவர். இது ஆயிஷா நாயகிக்கு கிடைச்ச ஒரு பெரிய சிறப்பு. ஆயிஷா நாயகிக்கு எதிராக சுமத்தாட்டப்பட்ட இந்த குற்றச்சாட்டு அல்லது இந்த சந்தேகம், இந்த அவதூறு, அதிலிருந்து ஆயிஷா நாயகி அப்படி இல்லை என்பது நிரூபணமாவினது அந்த பெரிய சாக்கிகள் அல்லது அப்படி இப்படி அல்ல, அல்லாவே சொன்னான். அதுதான் ஆச்சரியம். நான் நினைக்க மாட்டேன் வரலாறில் அப்படி பாக்கியம் யாருக்கும் கிடைக்கும். குற்றவாளி என்று சந்தேகப்பட அவர் குற்றவாளி அல்ல என்பதை அல்லாவே சொல்லுகிறான் குர்ஆனில் என்றிருந்தால் அதுக்கு மேலே அவர் குத்தம் இல்லைன்றதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனவே அந்த சிறப்புக்குள்ளவங்க. ஆயிஷா நாயகி பொறுத்தவரையில் நாங்கள் சரியான அன்பு தானே. ஏன்னா இப்போ சாதாரணமாக எங்களோட வீடுகளில் சூழல்களில் எல்லா வீட்லையும் மாதிரி ஆயிஷாண்டு பேரோண்டு இருக்கிற மாதிரி தான் நிலைமை. அல்லது ஒரு குடும்பத்தில் ஆயிஷாண்டு பேர் நிறையா இருக்கும். அந்தளவு அவங்களோட அன்பு. ஆயிஷா நாயகியை பற்றி நாங்கள் ஏன் படிக்கணும்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. மேலே பல காரணம் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று தான் ஆயிஷா நாயகி
எந்த அளவு சிறப்பாக கண்ணியமாக இருந்த அந்த ஆயிஷா நாயகி நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்க. அவங்க வாழும் பொழுதும் தான் மௌத்துக்கு பின்னாலேயும் தான். இதுதான் ஆச்சரியம். ஆயிஷா நாயகி வாழும் பொழுதும் அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மாதிரி, அவங்களுக்கு எதிராக இந்த பழுதூறு இதுகளெல்லாம் வந்துச்சு. ஹயாத்தோடு இருக்கப்பட மௌத்தாவின பிறவும் அவங்கள சும்மா விடலை. இன்றைக்கும் எங்களுக்கு தெரியும், ஷியாக்கள் ஆயிஷா நாயகியை பற்றி மிக மிக கேவலமாக, மிக மோசமாக பழுதூறுகளையும் அவதூறுகளையும் பரப்பி கொண்டு தெரிகிறாங்க. அது லிஸ்ட் எடுத்தால் அது பெருசி. எனவே வாழும் பொழுதும் மரணத்துக்கு பின்னாலேயும் இவங்களை உடல்ல இந்த எதிர்ப்பு என்கிறது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. என்னடா, ஆயிஷா நாயகி நேரடியாக இவங்களுக்கு எதிரி ஆயிஷா நாயகி அல்ல. நேரடியாக ஆயிஷா நாயகியோட நேரடி கோபத்துக்கு நடக்கல. இது பிரதானமாக நபியோடு இருக்கிறது தான் நடந்தது. அல்லது ஷியாக்களை பொறுத்தவரையில் அபூபக்கரோடு இருக்கிற கோபம். ஏன்னா உலகத்தில் ஒரு ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வோட மனைவியே, உலகத்தில் மிகப்பெரிய ஒருத்தருடைய மனைவி, மிக கண்ணியமானவர், மிக மதிக்கப்படுறவர். அதே நேரத்தில் அவருக்கு பெரிய எதிரிகள் இருந்தார். ரசூலுல்லாஹ்வை எவ்வளோ மதிக்கிறாங்கன்றது ஒரு பகுதி இருந்ததுக்குன்னா, மறுபுறத்தில் எப்படா ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது பண்ணணும், எந்த விதத்திலாவது நபிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் என்று சொல்லி விரோதிகள், எதிர்ப்பாளர்கள் நிறைய இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய ஆள், ஒரு பிரபலம், மிக பிரபலம் ஒருவருடைய மனைவி, அவருக்கு கடுமையான எதிரிகளும் இருக்கிறார்கள். அவருக்கு எதிராக ஏதாவது ஒரு விமர்சனத்தை அல்லது குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கு என்ன சரி பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க, திட்டமிடுறாங்க, பொய்யையும் சொல்கிறாங்கன்னு இருக்கும் பொழுது அப்படியானவருடைய மனைவியாக இருப்பது பொறுப்பு. அதிலும் விசேஷமாக அவருக்கு மிக விருப்பமான மனைவியாக இருக்கிறது, அது இன்னொரு பொறுப்பே. ஆயிஷா நாயகி மிக நெருக்கமாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷாவோட தான் சரியான அன்பாக இருந்தாங்க. எந்தளோட சொன்னாங்க, யாரெல்லாம் என் மனைவிமார் எல்லாருக்கும் நான் சரியாக தான் எல்லாம் பங்கு வைக்கிறேன், ஆனால் மஹப்பத்து ஆயிஷாவோட கூட இருக்குது கல்புல, எனக்கு அதை கட்டுப்படுத்த இயலாது, எனவே குத்தம் பிடிக்காது, செய்ய வழியில் அது கல்புல அன்பு அங்கே தான் கூட இருக்குது. அப்போ இந்த இப்படி இருக்கும் ஒரு சூழலில் ஒரு பெண் என்பவள் பெரும்பாலும் குறிவைக்கப்படுவாள். அதுதான் ஆயிஷா நாயகி விஷயத்திலே மிச்சம் நடந்தது. நபியிட மனைவி. எனவே ஆயிஷா விஷயத்தில் ஏதாவது என்று சொல்லுவது நபியை தாக்கும். அந்த பின்னணியில் இதில் ஆயிஷா நாயகியோட விஷயத்தில் நடந்த இந்த அவங்களுக்கு எதிரான வேலைகள் ஆக முக்கியமானது தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த ஆயிஷா நாயகி மீதான இந்த அஃபாண்ட சம்பவம்ங்கிறது. இதுக்கு கிஸ்ஸத்துல் இஃப்கின்றே சொல்லுவாங்க. இஃப்குண்டால் பொய். குர்ஆனில் அப்படியே தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி, பொய்யை கொண்டு வந்தவர்கள். இது பொய்ன்றதே அல்லாஹ் அப்படியே சொல்கிறான். இந்த சம்பவத்தை, இது நடந்தது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அல்லது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு, பெரும்பாலும் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஷாபானில். அந்த ஒரு யுத்தம் ஒன்று நடந்துச்சு, முரைசீ யுத்தம் ஒன்று. அந்த யுத்தத்துக்கு முரைசீ யுத்தம்னு சொல்லுவாங்க, அல்லது பனுல் முஸ்தலிக் யுத்தம்னு சொல்லுவாங்க. பனுல் முஸ்தலிக் கோத்திரத்தோட யுத்தத்துக்கு நபி போனது. அந்த யுத்தத்துக்கு போன நேரத்தில் தான் இது நடந்துச்சு. அந்த யுத்தத்துக்கு போன பயணத்தில் தான் நடந்துச்சு. அந்த அந்த ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு இது நடக்குது. அந்த யுத்தத்தை பொறுத்த வரையில் இப்போ பத்ரு, உஹுது, இப்போ ஹந்தக்கு, இதெல்லாம் பெரிய யுத்தங்கள், அப்படித்தானே. ஆனால் அந்த முரைசீ யுத்தத்தில் பெரிய சண்டை ஒன்று நடக்கலை. ஆனால் இந்த யுத்தத்துக்கு முக்கியத்துவம் வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று, இந்த சம்பவம் நடந்தது, ஆயிஷா நாய்க்கு எதிராக படுதூறு சொல்லப்பட்டது. அடுத்தது இன்னொன்று, அதுவும் முனாஃபிக்குகளோட வேலை தான். 2மே முனாஃபிக்குகளோட வேலை. அந்த படையில் போயிருந்த நயவஞ்சகக்காரர்கள், அப்துல்லா இப்னு உபை தலைவன் உட்பட முனாஃபிக்குகள் பலர் போயிருந்தாங்க. அவங்களோட வேலையால் 2 குழப்பம் வந்துச்சு. அதில் ஒன்று, அது நான் இங்கே பேச டைம் இல்லை, மற்றது தான் இந்த சம்பவம். எனவே இந்த முனாஃபிக்குகளினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த குழப்பம் இருக்குது இந்த யுத்தத்தில், அதனால தான் இந்த யுத்தத்துக்கு முக்கியத்துவம். இல்லாட்டி இதில் பெரிய சண்டை நடந்து பெரிய அளவில் ஆட்கள் கொல்லப்படக்கிட ஒன்றுமே இல்லை. இது சம்பந்தமான விவரத்தை நான் கொஞ்சம் விவரமாக சொல்ல பார்க்குறேன். ஆனால் பார்க்கலாம், எங்களுக்கு சஹீஹுல் புகாரியில் 41 இலக்கத்திலையும், சஹீஹு முஸ்லீமில் 69 51 இலக்கத்திலையும் சில அச்சுகளில் இலக்கங்கள் வித்தியாசப்படும். நீண்ட விரிவான பெரிய ஹதீஸுகளில் இந்த சம்பவத்தில் விவரங்கள் வந்திருக்கு. ஆயிஷா நாயகி நிரபராதி, குத்தவாளி அல்ல என்று
குர்ஆன் இறங்கிச்ச ஆயத்து. அது 24வது சூரா அந்நூர், 24வது அத்தியாயம். அதில் 11வது ஆயத்திலிருந்து 20வது ஆயத்து வரைக்கும் 10 ஆயத்து அதில் இறங்கிச்சு. அந்த ஆயத்தை வாசித்து பார்த்தாலும் விளங்கும் இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான். இந்த ஆயிஷா நாயகிக்கு எதிரான இந்த படுதூறு இருக்குது இல்லையா, இந்த அவதூறை பரப்பினாங்களே முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் தான் பரப்பினாங்க. அவங்க இந்த அவதூறை பரப்பினதுடைய நோக்கம் நான் முந்தி சொன்ன மாதிரி நேரடியாக அவங்களோட இலக்கு ஆயிஷா இல்லை. ஆயிஷா யாரோ மாதிரி, ஆயிஷா நேரடியால் இல்லை. இன்னைக்கு ஆயிஷாவுக்கு குத்தம் சொல்வதன் மூலமாக அவங்க எதிர்பார்த்தது வேறு இலக்குகள். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனசை நோவிக்கணும், ரசூல்லாவை கவலைப்பட வைக்கணும். முனாஃபிக்கு தானே, நயவஞ்சகன் தானே, ரசூல்லாவுக்கு கவலையை ஏற்படுத்தும். என்ன இருந்தாலும் ஒரு கணவனுக்கு சொல்ல முடியாத ஒரு கவலை வரும். தன்னை மனைவி ஒழுக்கம் கெட்டவள் என்று மக்கள் பேசிக்கொண்டார். சாதாரண கவலை வராது. என்னதான் பெரிய கணவான், என்னதான் அவர் அப்படி இருந்தாலும் கூட அப்படி பொஞ்சாதி நடத்த கெட்டவள் என்று ஊரில் செய்தி போக்கால் அவருக்கு மக்களுக்கு முகம் கொடுக்க இயலாமல் போகும். கவலைப்படுவார் சரியான மாதிரி. அது சரியா போலையாண்டு நிரூபிப்பாதெல்லாம் புறவு உள்ளது. அந்த பேச்சே அவரை அப்படியே முடைக்கிறோம். அவர் என்ன பெரிய மன்னனாக இருந்தாலும் அவரை தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு தான் போகவாகும் ரோட்டில். மனைவியை மரியாதையாக வைக்க தெரியாத மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அடுத்தது, அந்த நபியிட மானத்தை போக்குவதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னொன்று, இதில் இன்னொரு பெரிய பிரச்சனையோடு அவங்க எதிர்பார்த்தாங்க. நபியை பற்றி இப்படி ஒரு, நபியிட குடும்பத்தை பற்றி இப்படி ஒரு படுதூரை சொல்வதன் மூலமாக இந்த முஸ்லீம்களில் சில அப்பாவிகளை குழப்புறது. எல்லாரும் ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்களே, முஸ்லீம்கள் தான், முனாஃபிக்குகள் அல்ல. ஆனால் அவங்களும் அந்த எந்த ஒரு வதந்தியாக இருந்தாலும் அது கரமாக பரவ சில பேரோட மனசில் கொஞ்சம் வந்து இடம் பிடிச்சிடும். இப்போ முஸ்லீம்களை நபியை பற்றி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறது. அப்போ சந்தேகம் வந்தப்பறம் சில பேர் அவரை விட்டு விலகுவாங்க. இவர் என்ன பெரிய தலைவர் என்றாரு, பெரிய ஆள் என்றாரு, பார்த்தா பொஞ்சாதியையே ஒழுக்கமாக வச்சுக்கொள்ள தெரியாட்டி இவர் என்ன வேலை. இப்போ நாங்கள் சாதாரணமாக ஊர்களையும் அப்படித்தானே, ஒரு பள்ளியிட ட்ரஸ்டியிட பொஞ்சாதி இப்படி நடத்த கட்டவள்னு செய்தியாவினா அவருக்கு ஆக்கள் கேட்பாங்க, நீங்கள் பள்ளியை நடத்துகிறீங்க, எங்களுக்கு சட்டம் போடுறீங்க, ஊட்ட பாருங்கள் முதல்லண்டு. பொண்டாட்டியை பார்க்க தெரியாட்டி நீங்கள் எப்படி ஊரை பார்க்க போகிறீங்க? இப்படி மாதிரி ஒரு நிலைமை வரும். அது இவங்க எதிர்பார்த்தாங்க, நபியை விட்டும் இவங்களை தூரமாக்குறதுக்கு. அப்பாவி முஸ்லீம்கள் இதில் உண்மையிலே சிக்கினாங்க, கொஞ்சம் பேர் இதில் சிக்கினாங்க. இன்னொரு நோக்கம் இருந்துச்சுனாண்டால் மூமிங் இந்த முஸ்லீம்களை பிரிக்கிறதுனா, இப்போ நான் ஒரு இடத்துல தலைவராக இருக்கிறேன்னு சொல்லுங்களேன், என்னை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு. அப்போ அங்கனைக்கு அது அப்படியே பரவக்கொலை எப்படியும் அந்த என்னோட இருக்கிறவங்களில் கொஞ்ச நாள் 2 பார்ட்டி ஆகுவாங்க. ஒரு பார்ட்டி இதை நம்பி ஒரு பக்கமாகுவாங்க, இன்னொரு பார்ட்டி சொல்லுவாங்க இல்லை இவர் இப்படி செய்ய மாட்டார். உதாரணமாக இவர் நல்லவர், இவர் அப்படி செய்ய மாட்டார், நாங்கள் நம்ப மாட்டோம்னு. எனக்கு ஆதரவு எனக்கு எதிர்ப்புண்டு 2 கூட்டம் பிரியும். அப்படி 2 கூட்டம் பிரிகிறத அவங்க எதிர்பார்த்தாங்க. ரசூல்லாவோட இருக்கிறவங்க 2ஆக பிரிவாங்க. கொஞ்சம் பேர் இதுக்கு நடந்திருக்கலாமா இருக்கும்ன்ற மாதிரி பேசுவாங்க, கொஞ்சம் பேர் இல்லைன்னுவாங்க. அப்போ இல்லை என்று சொல்பவர்களுக்கும் இருக்கும்னு சொல்பவங்களுக்கும் இடையில் அங்கே மோதல் வரும். அப்போ இதையெல்லாம் தான் இந்த முனாஃபிக்குகள் எதிர்பார்த்தது. இதில் இந்த படுதூறு சம்பவம்ங்கிறது கிட்டத்தட்ட மதீனாவில் ஒரு மாதமாக முழு மதீனாவையுமே உள்ளுக்கி தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே யோசனை, நல்லவர்கள் நம்பவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு முடிவு வரல. ஒரு மாதமாக இது மதீனாவில் சுற்றி கொண்டிருந்தது. கடைசியாக தான் குர்ஆனாயத்தை இறங்கிச்சு. இதில் நிறைய பாடம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் இதை பற்றி சொல்லக்கொள்ள சொல்கிறான், லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். இதை நீங்கள் கெடுதியாக நினைக்க வேண்டாம், உங்களுக்கு இது உங்களுக்கு நலவு. அப்படின்னா சில பிரச்சனை இருக்குது, அது நடக்காமல் இருப்பது தான் நல்லது. பிரச்சனைகள் நடக்காமல் இருப்பது தான் அடிப்படையில் நல்லது. ஆனாலும் அது நடந்து விட்டால் அதில் சில நலவு இருக்குது, சிலது நடந்த பிறகு அதில் சில நலவு இருக்குது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் குறிப்பாக அபூபக்கர் எங்களோட குடும்பத்துக்கு பற்றி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இதை நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்கள் இது கெடுதின்னு நினைக்க வேணாம், இதில் உங்களுக்கு நலவு இருக்குது. ஏன்னா இப்படி ஒன்று வரப்பைத்து இதில் ஆயிஷா நாயகி நிரபராதிங்கிறது இப்போ இவங்கள மட்டம் தட்ட தானே இந்த குற்றச்சாட்டை சொன்னது.
ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா குர்ஆன் வந்து இவங்களை இன்னும் மொசத்திருச்சு. உலகத்தில் அப்படித்தான் சில பேரை மட்டம் தட்டுறதுக்கு அவங்களை இழிவாக்குறதுக்கு சில வேலைகளை செய்கிறது. காலப்போக்கில் எல்லாம் வந்துக்கிந்து அவர் கோச் பைத்திக்கு இதெல்லாம் கிளியராகின போகிறோம். அவர் இன்னும் கொஞ்சம் முந்தைய விட இன்னும் அவர் ஜெனுவின் மாதிரி ஆகிடுறது மனுஷர்கிட்ட. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இதை கெடுதியாக நினைக்க வேணாம், இது நல்லவு. சில குழப்பங்கள் நடந்ததன் பின்னால் அதில் சில தெளிவுகள் வரும். அது மாதிரி நீங்கள் அநியாயம் செய்யப்பட்டவங்க, இங்கே சந்தேகிக்கப்பட்டவங்க, துன்யாவில் நீங்கள் நிரவராதுன்றது சந்தேகத்துக்கே இடமில்லாமல் உறுதியாகிட்டு, மறுமையில் நீங்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் என்பதனால உங்களுக்கு நியாயம் கட்டாயம் கிடைக்கும். உங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு மறுமையில் தண்டனை கிடைக்கும். எனவே இதில் பாடம் இருக்குது, இதில் நிறைய பாடங்கள் இருக்குது. சில உலமாக்கள் லிஸ்ட் போட்டு இந்த கிஸ்ஸத்து லிஃப்ட்னு சொல்கிற இதில் சில உலமாக்கள் ஒரு 90-100 பாடங்கள் போடுறாங்க. இத்தனை படிப்பினைகள், இத்தனை படிப்பினை, சிலது ஃபிக்ஹ் சட்டங்கள், இதிலிருந்து எடுக்கப்பட்ட சில சட்டங்கள், அதுகளெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. நான் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். இதில் என்ன நடந்ததுன்னா, இதில் ஆயிஷா நாயகியை விரிவாக இது பேசுகிறாங்க, வேறு ரிவாயத்துகளும் வருது. அப்போ ஒரு முறை ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. இதுதான் பனு முஸ்தலிக் யுத்தத்துக்கு. இப்போ ரசூலுல்லாஹ் வளமையாக யுத்தங்களுக்கு தயாராகி போகும் பொழுது அல்லது பயணங்கள் போகும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வளமை இருந்துச்சு. தன்னை மனைவிமார்களில் யாராவது ஒருவரை கூட்டிக்கிட்டு போவாங்க, ஒருத்தரை கூட்டிக்கிட்டு போவாங்க. அது யாரை கூட்டிக்கிட்டு போகிறதுன்றது சும்மா செலக்ட் பண்ண இல்லாதே. ஏன்னா இவங்க 8-9 பேர் இருக்கிறாங்களே. அப்போ ரசூலுல்லாஹ் நீதமாக நியாயமாக சீட்டு போட்டு பார்ப்பாங்க. பேர்களை எழுதி ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் தெரிந்தால் உங்களுக்கு சீட்டு போடுறேன், சீட்டு போட்டு தூக்கினா யாரோட பேர் வருதோ அவரை கூட்டிக்கிட்டு போவாங்க. அப்போ அதில் யாருக்கும் குறை சொல்ல இல்லாதே. என்னையை கூப்பிட்டா, அவரை கூப்பிட்டா, இவரை கூப்பிட்டான். ஏன்னா பல மனைவிமார்கள் இருக்கும் நேரத்தில் அந்த யாருக்கு இதை யாரை பயணத்தில் கூட கூட்டிக்கிட்டு போகிறேன்றதில் குறை நிறை இதுகள் வந்துடப்படாதே. அடுத்த விசேஷமாக ஒரே ஆள்கிட்ட பல மனைவி, அதுக்கு செல்கிற இந்த அரபில் செல்கிற தர்ரான் சக்களத்தின்னு செல்கிற ஒரிஜினல் தமிழ் அரபுல அதுக்கு பேரே ஒத்தனுக்கு 2 பஞ்சாதி இருந்தால் அல்லது 3 பஞ்சாதி இருந்தால் ஒத்தி மற்றவளுக்கு தர்ரா. தர்ரா தான். தர்ரான அர்த்தம் எங்கடா குக்கையை போட்டு கொடுத்தா இருப்பா, எங்கனாடா இவளுக்கு என்ன செய்கிறதுக்கு இந்த மாதிரி இயல்பு அப்படித்தான். இதில் கூட அது கொஞ்சம் தாக்கினுச்சு. ஆயிஷா நாயிட இந்த சம்பவத்தில் கூட அந்த அந்த செய்தி கொஞ்சம் தாக்கினுச்சு. நான் பின்னுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சீட்டு போட்டு கூட்டிக்கிட்டு போவாங்க. அப்போ யாருக்கும் ஒன்றும் பேசலாம், செய்ய வழியில் சீட்டில் வந்தால் கூட்டிக்கிட்டு போகிறேன். ஆயிஷா நாய் சொன்னாங்க, 2 பேர் தான் அன்றைக்கு வந்தேன், என்னையை கூட்டிக்கிட்டு போனான். அப்போ நான் போக்கல என்ன திறந்தாலும் ஆயிஷா நாயகி வந்து நபியின் மனைவியே, ஃபர்ஸ்ட் லேடி மாதிரி, முதல் பெண்மணியே. அப்போ அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை, அவங்களுக்கு ஒரு கண்ணியம் அதெல்லாம் இருக்குதே. அப்போ அவங்கள வந்து அந்த மரவா கூட்டிக்கிட்டு போகணுமே, ஆம்பளைகளோடு போகிறது. அப்போ அந்த ஒட்டகத்துக்கு மேலே நாங்கள்லாம் ஆம்பளைகள் சும்மா ஒட்டகத்துக்கு மேலே ஆக்கள் ஏறி உட்காருவாங்களே, அப்படி இல்லாமல் இந்த இங்கே இந்த பக்கி கரத்தையில் இந்த முந்தி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா குறவு, இந்த பின்னுக்கெல்லாம் மறைச்சி ஸ்கிரீன் இதெல்லாம் போட்டு ரெக்ஸின் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதில் உட்கார்ந்து கொள்வாங்க, மாடி இழுத்துக்கிட்டு போவோம். அதை மாதிரி ஒட்டகத்தில் முதுவில் அப்படி மாதிரி உண்டு. அதுக்கு சொல்கிற ஹவுதஜின் அரபுல, தமிழில் அம்பாரின்னுவாங்க, அம்பாரின்னுவாங்க, இங்கிலீஷ்லேயும் ஹவுதான்னு தான் சொல்கிறது. அதுக்கு அது அப்படியே மறைச்சிருக்கும், ஃபுல்லாக கவர் பண்ணினோண்டு ஒரு கூடு மாதிரி. அதை பனி இறக்கி வைக்கலும், அதுக்கப்புறம் அதில் ஏற்றி கட்டுவாங்க. அப்போ அதை பனியை இறக்கி வச்சா இப்போ இறங்கி என்ன சரி ஒட்டகம் நிப்பாட்டி அப்படியே சரி வேலை செய்யக்குள்ள பனி இறக்கி வைப்பாங்க. அப்போ உள்ளுக்குள்ளவங்க வெளியே இறங்கி அவங்கள வேலையில் செய்வாங்க. அப்போ அந்த லேடிஸ் அதுக்கு பிறகு உட்கார்ந்த பிறகு அதை ஆம்பளைகள் தூக்கி அதில் வைப்பாங்க, வச்சு கட்டுவாங்க. சில நேரம் அவங்களே தோளில் வச்சு தூக்கிக்கிட்டு போவாங்க, இப்படியும் போவாங்க. இப்போ ஆயிஷா நாய்க்கு அப்படியே ஒரு ஹவுதஜில் தான் அவங்க இந்த பயணத்தில் போனாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அப்போ அப்படியே பயணம் போய் நாங்கள் திரும்பி வந்தோம். திரும்பி வந்தால் மதீனத்துக்கு நல்லா கிட்ட வாவிட்டோம். கிட்ட வாவினா ஒரு ராவ் நாங்கள் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்த ஸ்டெப் வந்து மதீனா, அடுத்த ஸ்டாண்டு வந்து மதீனா. அப்போ நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம் ராவ். அப்போ எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா அப்போ ஆயிஷா நாயகியும் அந்த ஹவுதஜ பணியை வச்சு தான் இருப்பாங்க, தூக்கி கொண்டு இருந்தவங்க பணியை வச்சுட்டு அங்கிட்டாவி இருப்பாங்க. ஆயிஷா நாயகி அவங்களோட வேலைகளை பார்த்துருப்பாங்க. இடத்துல அப்படி தானே ஒரு நீண்ட பயணம் எல்லோரும் போகிறாங்க, ஒரு இறங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா இறங்கி அவரை வரணுமே. சில பேர் அவங்களோட வெளிவாசலுக்கு போகிறேன்னா போவாங்க, இன்னும் சில பேர் கொஞ்சம் என்ன சரி தூங்கி எலும்புறேன்டா எலும்புவாங்க. அப்படி இப்படி பலதும் நடக்கும். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, இந்த நான் அந்த அங்கே இறங்கி அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருக்கக்கொள்ள
அப்படியே ஒரு பிந்தின பகுதியில் மாதிரி ரசூல்லா அறிவிக்கிறாங்க, ரெடி அவங்க போகிறதுக்கு, அடுத்த இதுக்கு போவோம், புறப்படுவோம். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் வெளிவாசலுக்கு போக தேவைப்பட்டுட்டு, இப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நான் பார்த்தா இப்போ எல்லோரும் ரெடி ஆகுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகிறதுக்கு. இப்போ நான் அப்போ வெளிவாசலுக்கு போகிறதுக்கு நான் கொஞ்சம் தூரத்துக்கு போனேன். அப்படித்தானே, இப்போ வெளிவாசலுக்கு போகிற ஒருத்தர் எல்லாட்டையும் அறிவிச்சுட்டு போகிற இல்லையே, அப்போ எல்லாட்டையும் சொல்லிட்டு போகிற செய்தியும் அல்ல, அடுத்தது கிட்டத்துலேயும் அல்ல, கொஞ்சம் தூரத்துக்கு தான் போகணும். அப்போ இவங்க கொஞ்சம் தூரத்துக்கு போய் இவங்க எல்லாம் முடிச்சுட்டு ஆயிஷா நாய் திரும்பி வராங்க. திரும்பி வந்து எல்லாம் உடுப்பெல்லாம் இது பண்ணி கொண்டு இதாக கழுத்தை பிடிச்சி பார்த்தா கழுத்தில் ஒரு மாலை ஒன்று போட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த மாலையை காணல. அங்கனைக்கு தான் பிரச்சனையே தொடங்கினது. கழுத்தில் மாலை ஒன்று போட்டுக்கிட்டு வந்தாங்க. மாப்பிள்ளையோடைய போகிற என்னத்தான் இருந்தாலும் பயணத்தில் மாப்பிள்ளையோடு அவங்க தனியாக இருப்பாங்க. அவங்களோட சகோதரிகள்கிட்ட கைமாத்துக்கு தான் ஒரு மாலை வாங்கியிருந்தாங்க. பெரிய தங்க மாலையும் அல்ல, சும்மா சில முத்துக்கள் மாதிரி இதால் செய்யப்பட்ட மாலை. ஆனாலும் மாலை, அந்த மாலையை இப்படி தொட்டு பார்க்கக்குள்ள பார்த்தா கழுத்தில் மாலையை காணல. அப்போ ஆயிஷா நாய்க்கு யோசனை ஆகிட்டு, மாலை எங்கே தவறு இருக்கும் அப்படின்னா ஆயிஷா நாய்க்கு நினைச்சாங்க, அந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படி இருந்துச்சு. இப்படி ஒரு சில பிரச்சனைகள் வர இருந்தால் அதுக்குள்ள மாதிரி தான் எல்லாமே நடக்கும். ஆயிஷா நாய் யோசிச்சாங்க, இந்த மாலை எங்கே போய் நான் வெளிவாசலுக்கு போனேனே தூரத்துக்கு, அங்கனைக்கு ஏதாவது சரி தடமாறக்கொள்ள உளுந்திருக்குமா இருக்கும்னு அங்கே போயிட்டு இவங்க தேடினாங்க. அங்கே இவங்க தேட போயிட்டாங்க. இவங்க சொல்லலை யாட்டையும். இவங்க அங்கே தேட போகிற நேரத்தில் இங்கே இவங்க ரெடியாகி போயிட்டாங்க. இவங்க அங்கே தேடி அமக்கலமாகவே தடமாறி இவங்க இதாகிட்டு வரத்துக்கு கடையில் போயிட்டாங்க. ஆயிஷா நாய்கிட்ட ஒரு 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 ஒன்று ஒன்று விளங்குது என்னாண்டா, கடும் புத்திசாலியான பெண், பெரிய அறிவாளி. ஆனால் அவங்கள்ட்ட இந்த மாலைகளை தொலைக்கிற மாதிரி ஒரு பழக்கம் ஒன்று கொஞ்சம் 2 முறை இருந்திருக்குது. எங்களையும் கொஞ்சம் பேர் இருக்கிற அடிக்கொருக்கா ஃபோனை தொலைக்கிறாக்கள், குறிப்பிட்ட சில சாமான் அடிக்கொருக்கா தொலைக்கிறேன், அப்படி மாதிரி ஆக்கள் இருக்கிறேன். இப்போ ஆயிஷா நாய்க்கு இந்த சம்பவத்தில் மாலை தொலைஞ்சே தானே மெயின் துண்டு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குது, சகியான சம்பவம். அதுலேயும் ஆயிஷா நாய்க்கு மாலையை தொலைச்சேன். அது வேறு, இது வேறு, அதுவும் இது மாதிரி பயணம் உண்டு தான். அந்த பயணத்தில் போய்த்து எல்லாம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு தடமாறக்குள்ள பார்த்தா ஆயிஷா நாயுடு மாலையை காணலன்ட்டு இப்போ தேடுற எல்லாரும் சேர்ந்து தேடுறது, எல்லாரும் போய் தேடுறேன். எல்லாரும் தேடினா கிடைக்கிது இல்லை. அப்போ சுபகாவை கிட்ட, அப்போ தண்ணியும் இல்லை, அன்னைக்கு சரியான கஷ்டம், தண்ணி இல்லை, ஒரு சொட்டும் தண்ணி இல்லை. இவங்க மாலையை தொலைச்சதுனால தேடினது. அப்போ ரசூலுல்லா அப்படியே ஆயிஷா நாய்கிட்ட மடியில் தலையை வச்சு ரசூலுல்லா அப்படி தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இது நான் சொல்கிற மற்ற சம்பவத்தில். இப்போ தண்ணியும் இல்லை, மாலையும் கிடைக்கல. அபூபக்கருக்கு சரியான மாதிரி கோபம் வந்து, அபூபக்கர் வந்து ஆயிஷா சொல்கிறாங்க, வாப்பா. அபூபக்கர் வந்து எனக்கு சரியான ஏச்சி மாதிரி, என்னம்மா நீ இப்படியா, நீ உனையால் பெரிய கஷ்டம், பயணம்டா, நீ மாலையை தொலைக்கிற, பாத்தியா தண்ணியும் இல்லை, அப்படியான்னு எட இடுப்புக்கிட்ட குத்துற எங்கட வாப்பா குத்தி செல்ற, பாரடியே உனையால்தான் கரைச்சல் அப்படின்ற மாதிரி. ஆயிஷா நாய் செல்றாங்க, எனக்கு அந்த வாப்பா அப்படி குத்தி கொண்டு எனக்கு ஏசக்கொள்ள, எனக்கு உசுமிக்கொள்ளவும் பயம். ரசூலா மடியில் தூங்குறாங்க தலையை வச்சு. ரசூலா எழுப்பிட்டாங்க. ரசூலா எழுப்பின போகிறோம், இப்போ தண்ணி இல்லை, இப்போ மாலையும் இல்லை. அப்போ என்ன செய்கிறேன், அப்போ தான் ஆயத்திறங்கிச்சு, தயம்முடைய ஆயத்து. அப்போ தான் தண்ணி இல்லாத சந்தர்ப்பத்தில் தயம்மம் செய்யலாம்ங்கிற ஆயத்தை அப்போ தான் இறங்கிச்சு. உடனே அங்கே ஆயத்தை இறங்கிச்சு. அப்போ எனக்கு ஞாபகம், யார் உசாமத்து முன்னு செய்தா ஒரு சஹாபி, அவர் உடனே பேய்த்து அபூபக்கர் அவங்களோட குடும்பத்துக்கிட்ட சொன்னார், மாஹி அபி அவ்வளி பறக்கத்துக்கும் யாழ் அபூபக்கர்ன்னு. அபூபக்கர் உங்களால் எவ்வளோ நலவு வந்திருக்குது, அதில் ஒன்று தான் இது. ஏன்னா எங்களுக்கு விளங்காது தயமும் பொறுமதி எல்லாருக்கும். பாலைவனத்தில் தண்ணிக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு மண்ணால் தயமும் செய்யலாம் என்கிற அந்த சலுகை பெரிய சலுகை. அப்போ அங்கே சொன்னாங்க, உங்களோட பிரச்சனையால் தானே இப்போ தயமும் வந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சு தயமும் செஞ்சுக்கிஞ்சு எல்லாம் தொழுதேன்களே, அந்த ஒட்டகம் பழுத்து இருந்துச்சு. அப்போ என்ன செய்ய, மாலை இல்லைன்ட்டு சரி போவோம்ண்டு ஒட்டகத்தை எழுப்பினா ஒட்டகத்துக்கு பணிய மாலை இருந்துச்சு. மாலைக்கு மேலே ஒட்டகம் படுத்து இருந்திருக்கு, தெரியாது. அதில் ஒரு சொல்லுவாங்க, ரசூல்லாவுக்கும் கைபு தெரியாது, மறைவான அம்சம் ரசூல்லாவுக்கு தெரியாது. தற்செயலாக உளுந்த மாலைக்கு மேலே ஒட்டகம் படுக்க இவங்கெல்லாம் தேடி பெரட்டினேன். நான் என்ன சொல்ல வாரேன்றால், இந்த மாலை தொலைக்கிற செய்தி ஒன்று இவங்கள்ட்ட இருந்திருக்குது, கொஞ்சம் அந்த இவங்களுக்கு நடந்திருக்குது.
இந்த மாலையை எடுத்துக்கிட்டு இவங்க தேடிட்டு வாராங்க, இங்கே யாரையும் காணல, எல்லாரும் போயிடுச்சு. இவங்க பார்க்குறாங்க, யாரும் இல்லை. அப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று வரும் தானே, பொதுவான கேள்வி ஒன்று வரும். இயல்பாக அந்த ஹவுதஜில் தானே இவங்க ஏறி உட்கார்ந்து அதுக்கு பிறகு தானே அவங்க தூக்குவாங்க. ஹவுதஜை தூக்குறதுக்கு இருப்பாங்களே ஆக்கள். அப்போ அவங்க ஹவுதஜை தூக்கிக்கிட்டு பேத்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு விளங்கல்லையா உள்ளுக்கு ஆயிஷா இல்லைன்னு? அது ஒரு கேள்வி தானே. அவங்களுக்கு எப்படி விளங்காமல் போனேன். அப்போ ஆயிஷா நாயகி அன்னைக்கு சொல்கிறாங்க, கவனமாக சொல்கிறாங்க, நாங்கள் எனக்கு அவ்வளோ சதை போட்டிருக்கல, மெலிவு. நாங்கள் நிறைய பொம்பளைகள் அந்த காலத்தில் மெலிவு தான், அப்படியே சொல்கிறாங்க. நாங்கள் மிச்சம் கொளுத்து இருக்கல்ல, மெலிவான ஆக்கள். ஆயிஷா நாயகி ஸ்பெஷலாக நல்லா மெலிவோம். எந்த அளவுனா சில பேர் எழுதுகிறாங்க, இந்த வாட்டர்மெலன் இருக்குதே, இந்த என்ன சொல்கிறேன், அது அவங்களோட உம்மா சில நேரம் தின்ன கொடுக்குறாங்க. தின்னுமா அந்த நீ ரசூல்லாட மனைவியை கொஞ்சம் சதை போட்டுருந்தா நல்ல வேண்டும் மாதிரி ஆள் மெலிவு. அடுத்தது இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஆயிஷா நாய்க்கு கிட்டத்தட்ட 12 வயசு, 12 அல்லது 13 வயசு, அவ்வளோதான் வயசு, 12 13 வயசு. அந்த வயசில் இருக்கிறாங்க. இயல்பாக மெலிஞ்சாள் ஆயிஷா நாயகி. அப்போ பாரம் இல்லை, மெலிவான ஆள், சின்ன ஆள். அடுத்தது அந்த ஹவுதஜை தூக்குறவங்க 3-4 பேர் தூக்குவாங்க, 4 பக்கத்தால். அப்போ அதில் இந்த அவர்கள் நினைத்திருக்கலாம் உள்ளுக்கு ஆள் இருக்கீல், பாரம் இல்லாத ஆள் தானே. அடுத்தது சில பேர் ஏண்ட தோளுக்கு அந்த வெயிட்டு விளங்காதுக்குன்னா அந்த பக்கம் சார்போ தெரியும், அவருக்கு விளங்குமோன்னு நினச்சிருக்கலாம். அது நடக்கிற இப்போ இந்த பைக்குகள்லையும் அப்படி நடக்கிற. இப்போ பின்னுகளுக்கு நல்ல சில படாசை சாக்களும் ஏறி வாரேன்னு நினச்சி கொண்டு போய் நாங்கள் திரும்பி பார்க்குற ஆளை காணல, அப்படியே ஆகுற. இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு நடக்கிற. அது பின்னுக்கு இருக்கிறாருன்னு நினச்சி கொண்டு போகிற, போயிட்டு இறங்கி பார்த்தா ஆளை காணல, அவர் ஏறி இல்லை பைக்கில். அப்போ இதை மாதிரி நடக்கிற சில நேரத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு ஃபோன் ஒரு கிட்டத்தட்ட சில ஃபோன் இருக்குது 300 கிராம், பாரமான ஃபோன்கள் கூட இருக்குது 400 கிராம். அதை சாக்கில் இருக்குதா இல்லையான்னு சில பேருக்கு தெரியாது, இருக்குதுன்னு நினச்சி கொண்டு போகிற பார்த்தா இல்லை. அப்போ அதை மாதிரி சில ஃபீலிங் நிலைமைகள் இருக்குது. எனவே இந்த ஆயிஷா இயல்பாகவே மெலிவு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி அவளை மிச்சம் கொளுத்தில்லை, நாங்கள் நல்லா மெலிவு ஆயிஷா நாய். அப்போ எனவே அந்த பாரத்தை இவங்க பல பேர் தூக்கக்கொள்ள அங்கிட்டாக இருக்குமோ இங்கிட்டாக இருக்குமோன்ற எண்ணத்தில் இந்த பாரம் குறைஞ்ச பெண்ணால் அவங்க அவ்வளோ தூரம் யோசிக்கல, இருக்குதா இருக்கும்னு நினச்சிக்கொண்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆயிஷா நாயகி பார்த்தா ஆட்களை காணல. இப்போ ஆயிஷா நாயகி யோசித்தாங்க, ஒரு பக்கத்தில் அவங்க நல்ல புத்திசாலி, அவங்க பார்த்தாங்க இப்போ ஆட்கள் போயிட்டாங்க, ராவு நேரம், எந்த பக்கம் அதான் இதாக ஒன்றும் விளங்குதில்லை. இப்போ நானும் இவங்களை தேடி போனால் எந்த பக்கம் போகிறேன்னு எனக்கும் தெரியாதே. நான் இவங்களை தேட, இவங்க இணைய தேட, அடுத்த துண்டில் இணையவங்க எங்கே சரி இல்லைன்னு உணர்ந்தால் தேடுவாங்க, இணைய ஆக்கள் தேடுவாங்க. இப்போ எனவே ஆயிஷா நாய் பார்த்தாங்க, புத்தி நாய்கிட்டே இருக்கிறது தான் நல்ல, அப்போ இங்கேயே வந்துடுவாங்க, அதுதான் லேசி. இப்போ நானும் போக அவங்களும் போக எல்லாம் சுற்றி சுற்றி இருக்கவாவுமே. ஆயிஷா நாயகி அப்படியே எதிர்பார்த்து அவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. இப்போ முகமும் திறந்து இருக்குது, யாரும் இல்லை, தனியத்தானே. அப்படியே உட்காந்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, எனக்கு அப்படியே தூக்கம் போய்த்துக்கு, கொஞ்சம் அப்படியே அசதியில் எனக்கு தூக்கம் போய்த்து. தூக்கம் போயிட்டா கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, ஒரு ஆம்புல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்கிறார். அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்கிறார். உடனே எனக்கு முழிப்பு பார்த்தா சஃப்வான் இப்னு முஅத்தல் நிற்கிறார். நான் டக்குன்னு உடனே முகத்தை மூடிக்கொண்டேன். ஹதீஸில் வருது. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, இந்த முகம் மூடுற சட்டம் வருவதற்கு முன்னால் சஃப்வான் இணைய கண்டிருக்கிறார். முகம் மூடுற சட்டம் வருவதற்கு முன்னால் சஃப்வான் இணைய கண்டிருக்கிறார். எனவே சஃப்வானுக்கு கண்டதோடு விளங்கிட்டு இது ரசூலுல்லாஹ்வோட மனைவி ஆயிஷான். இவங்க முழிச்சதோட முகத்தை மூடிக்கொண்டாங்க. அப்போ அடுத்த கேள்வி நான் சொல்கிறேன் செய்திகளை. அப்போ உடனே அவர் என்ன செஞ்சார்னா வேறு ஒன்றுமில்லை. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை கேட்கல, என்னம்மா என்ன நடந்த, ஏன் நின்றீங்க, ஏன்னா நீங்கள் எப்படி அவசக்க பார்த்து கொண்டா நீங்கள் நிற்கிற, ஒன்றுமே கேட்கல. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, என்னைய கண்டதோட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொன்னார். நான் முகத்தை உடனே மூடினேன். டக்குன்னு அவரோட ஒட்டகத்தை கொண்டு கிட்ட இப்படி வச்சுட்டு அங்கிட்டாவினார். நான் ஒட்டகத்தில் ஏறினேன். முன்னுக்காவே அந்த கவுத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒட்டகத்தை இழுத்துக்கிட்டு வந்தார். அடுத்த துண்டில் ஆக்கள் இருக்கிறாங்க, அங்கனே கொண்டு சேர்த்தார். மற்றபடி எனக்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. இதுதான் நடந்தது. அப்போ அடுத்த கேள்வி, சஃப்வான் எப்படி அங்கே இருந்தார்? எல்லாரும் போன பிறகு சஃப்வான் எப்படி அங்கே இருந்தாருண்டா, இந்த சஃப்வான் இப்னு முஅத்தல் இருக்கிறாரே, இந்த சில பேர் குணம், சில பேர் வாக்கறிக்கை, சில பேர் உங்களை பார்க்கலாம்,
பயணம் போனால் அந்த எங்கேசரி இறங்கினா ஒரு மூளைக்காவி தூங்கிடுறேன். அதுக்கப்புறம் தேடி தான் எடுக்கணும் அவரை. இவர் கொஞ்சம் அந்த லேட் பார்ட்டி கொஞ்சம் பேர் இருக்கிற உங்களுக்கு லேட் கோச்சுன்ற எந்த ஒன்றிலையும் டிலே தான் அப்படி இருக்கிற ஆள் இவர். அல்ல சில பேர் இப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் இருக்கிற எல்லாரும் போன பிறகு அந்த சாமான்கள் இருக்குதா உடுப்பட்டிருக்காண்டு தேடி எடுத்துக்கிட்டு வாரத்துக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இவர் கொஞ்சம் லேட்டான ஆளுன்றது ஒரு செய்தி இருக்குது. அது இன்னொரு செய்தியும் இருக்குது, அவரே செல்றார், அவர்கிட்ட செய்தியிலே வருது. அந்த இது நடந்திருக்கலாமோ அப்படி நடந்திருக்கலாமோ சரி அப்படி இப்படி ஆகிருக்குமோன்றதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னால், அதாவது இந்த சஃப்வான் வளமையாக லேட் ஆகிறவர், அந்த வயலில் அவர் லேட்டாகி தடமாறி கொண்டிருக்கவங்கள தான் ஆயிஷா நாயை கண்டிருக்கிறாரு. சஃப்வான் இயல்பாக அவர் அந்த பெண்கள் விஷயத்தில் அவ்வளோ பெரிய ஈடுபாடு உள்ள ஆள் அல்ல. அவங்களுக்கு விளங்குமா இருக்கும். இந்த எல்லா ஆம்பளைகளுமே பெண்களை பின்னால் விரட்டிக்கிட்டு திரியிறல்ல. சில ஆம்பளைகள் சும்மா அவங்களுக்கு பெண்களை பற்றி அவ்வளோ பெரிய அக்கறை இல்லை. ஒவ்வொருத்தரோட உடம்பு வாக்கு, இந்த ஹார்மோன் வாக்குகள் எல்லாம் வித்தியாசம் இருக்குது. சில பேர் இனி கடப்பிள்ளைத்தனத்துக்கெல்லாம் விரட்டிக்கிட்டு போகிறது. ஆனால் இன்னும் சில பேர் இருக்கிற அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய அலட்டி இல்லை. பெண்கள்னாலே கல்யாணம்னாலே வானாம்னு இருப்பாங்கன்னு மாதிரி. சஃப்வான் கொஞ்சம் அந்த டைப் உள்ளவர், பெண்கள் விஷயத்தில் பெரிய ஈடுபாடு இல்லாத ஒரு ஆள் தான், அறியப்பட்டவர் அவர். அப்போ இவர் ஏதோ அங்கனைக்கு லேட் ஆகிறாள், இவர் தூங்கி எங்கே எலும்பி வந்தவர், இவர் கண்டிருப்பார், வந்துட்டாங்க. இவ்வளோ தான் நடந்தது. அப்போ நல்லவர்களுக்கு இது பெரிய பிரச்சனையே இல்லை. நல்லவங்களுக்கு இதை கண்டபுறம் பிரச்சனையே இல்லை. உதாரணமாக எங்களோட ஊரில் ஒரு முக்கியமான ஒருத்தண்ட மனைவி யாரோ ஒருத்தரோட வாகனத்தில் இறங்குறா பொறுத்து யாரோட, அப்போ நாங்கள் உடனே நினைப்போம் என்ன சரி அதிசயம் உண்டாவி இருக்குமா இருக்கும், அந்த மனுஷன் குழந்து விட்டுருப்பாரா இருக்கும். நல்லவருக்கு நல்லெண்ணம் வைக்கிறது லேசே, நல்லவர்களை பற்றி, கெட்டவர்களை பற்றியெல்லாம். ஆயிஷா இவங்கெல்லாம் நல்லவங்க, நல்லவர்களை பற்றி நல்லவர்களுக்கு நல்லெண்ணம் வைக்கிறது சரியான லேசி, சரியான லேசி. சொல்லுவாங்க இவங்க நல்லா தெரிஞ்ச மனுஷரி, இவங்கெல்லாம் சும்மா ஒழுக்கம் கெட்ட ஆக்கள் அல்ல, எனவே தச்சையில் என்ன சரி எதேச்சையாக அவங்ககிட்ட தொடங்கியிருப்பாங்க, லிஃப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இவங்களை கொண்டு ஒரு இறக்குற அரைக்கும், ஒரு அதிசிக்கும், ஒரு ஆத்திர அவசரத்துக்கும் உதவி செய்கிற அரைக்கும்னு முடிஞ்சிடும் கதை. ஏன்னா நல்லவர்கள், இவர்களும் நல்லவர்கள், எனவே நல்லெண்ணம் வைப்பது லேசி, அதெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு அடுத்த துண்டில் இவங்க இறங்கி இருக்கிறாங்க. தூரத்தில் ஒட்டகத்தை இழுத்துக்கிட்டு சஃப்வான் வாராரு, ஒட்டகத்துக்கு மேலே ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. இதை கண்டதோட இந்த முனாஃபிக்குகள் கதையை கட்டி விட்டுட்டாங்க. பார்த்தா ஆயிஷா சொன்னங்கியிருக்கிறா, சஃப்வானோடு மட்டும் அங்கத்தான் சொன்னங்கியிருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி மோசமாக நடந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியோட பரப்ப தொடங்கினா ஆயிஷா நாயகின்ற நிலைமை என்னாண்டா, பயணம் முடிஞ்சு வந்தது, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா நாய்க்கு சுகம் இல்லை, கொஞ்சம் அடிக்கொருக்கா கொஞ்சம் சுகம் இல்லாமல் போகிற குணம் மட்டும் ஆயிஷா நாய்க்கு இருந்திருக்குது பொதுவாக. இந்த பயணத்தில் சொல்கிறாங்க என்னை சுகம் இல்லாமல் ஆவிட்டேன், நான் வீட்டுக்கு ஆவிட்டேன். இப்போ வெளியில் கொஞ்சம் செய்திகள் இருக்கிறது ஆயிஷாவுக்கு தெரியா. ஆச்சரியம் என்னாண்டா இவங்களுக்கு தெரியாண்டா. அப்போ அப்படித்தானே துனியாவில் இப்போ ஒரு ஆளை பற்றி அவர் களவெடுத்தேன்னு மனுஷர் பேசுகிறேன்னுங்க, அவர் கௌரவமான ஒரு ஆள், அவர் களவெடுத்தேன்னு சொன்னால் யாரும் பேச அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க, நீங்கள் களவெடுத்தீங்களா உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்கிறதுக்கு மனசு வராது, அவ்வளோ கண்ணியமான ஆளே. எனவே யாரும் ஆயிஷா நாய்கிட்ட சொல்லலை, உமாஞ்சு பார்த்தீங்களா உங்களை பற்றி ஒரு செய்தி போகுது நடந்துச்சா அப்படியா இப்படியா ஒன்றும் கேட்க போகலை. எல்லாருக்கும் சும்மா கப்சுப்புன்னு இருக்கிறாங்க, தடமாத்தம் செய்தி ஓடு பரவுது. சூழல் ஆயிஷாவுக்கு எதிராகத்தான் அமைஞ்சிட்டு. அதுதான் என்னோட முக்கியமான துணைனாண்டா, அவங்க தச்சையெல்லாம் சொன்னாங்க, சஃப்வானும் சொன்னாங்க, அதன் நியாயங்கள் எல்லாம் உண்மையில் இருக்க இந்த இவங்க பரப்புறவங்களுக்கு இது வசதியாக போச்சு. பார்த்தீங்களா தனியாக இருந்திருக்கிறா, இது ஒன்று நடந்திருக்குமே, தனியாக ஒரு ஆம்பளையோட மாதிரி ஆவிட்டு. அப்போ யாரும் ஆயிஷா கிட்ட சொல்லலை. ரசூலுல்லாவும் இப்போ ரசூலுல்லாவுக்கு யோசனை, ரசூல்லா ஆயிஷா நாயே சந்தேகிக்கலை, ரசூல்லாவுக்கு உறுதி என் மனைவி நல்லவள் எனக்கு தெரியும். ஆனால் தீர்ப்பு சொல்லலாதே, சும்மா சொல்லலாதே என் மனைவி எனக்கு தெரியும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லலாதே, தீர்ப்பு வரணும். ஆனால் ரசூல்லாவுக்கு இப்போ இந்த செய்தி வந்த பிறகு ஆயிஷாட முகத்தை பார்த்து ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, சோம் இல்லாமல் நான் வீட்டுள்ளுக்கு, ஆனால் பொறவு எனக்கு விளங்கின பொறவு சொல்கிறாங்க. அந்த கொஞ்ச நாளாக ரசூல்லா வருவாங்க வீட்டுள்ளுக்கு, முந்தினா சுகம் இல்லாட்டி சரியா அக்கறையாக விசாரிப்பாங்க, முந்தினா சுகம் இல்லாட்டி சரியான அக்கறையாக விசாரிப்பாங்க. ஆனால் அந்த கொஞ்ச நாளாக எனக்கும் நினச்சிச்சு ஏனோ தெரியா, வார என்ன செய்தி என்று கேட்குற பைத்திடுவேன், வார கைப்பற்றிக்கும்னு கேட்குற பைத்திடுவேன்.
அப்போ எனக்கு அது விளங்கல்ல, பொறவு தான் விளங்கினேன். ஆஹா, இது இந்த செய்தி ஊரெல்லாம் பரவாயில்ல, இப்போ ரசூல்லாவுக்கும் என்கிட்ட கேட்டுக்கொள்வோம் ஒரு மாதிரியே. நம்பிக்கையான அப்படி ஒழுக்கமான ஒரு பெண்ணு அபூபக்கர் சொன்னார் தானே. இந்த பேச்சு ஓண்டு பரவுது. அபூபக்கர் சரி நிதானமான ஒரு ஆள். தண்ட மகளை பற்றி அவதூறு பரவுது. அவர் வளர்த்த புள்ள ரசூலுல்லாஹ் மனைவி. அவன் அபூபக்கர் ஒன்று சொன்னார், ஜாஹிலியா காலத்திலேயே இப்படி கெட்ட பேரங்களுக்கு வரல, நேர்வழி இல்லாத காலத்தில் கூட இப்படி ஒழுக்கம் இல்லாமல் நாங்கள் நடந்தில்லை எங்களோட குடும்பத்தில். எனவே இஸ்லாத்துக்கு வந்த போகிறவங்களுக்கு நடக்குமான்னு கேட்டார். நாங்கள் அப்படி செய்வோமான்னு கேட்டார். அவ்வளோதான் கேட்டார். அப்போ ரசூலுல்லாஹும் ஆயிஷா நாயிட்டோன்னு கேட்கல. ஏன்னா இதெல்லாம் ஒரு குழப்பம். மாப்பிள்ளைக்கு யோசனை பஞ்சாதிக்கிட்ட எப்படி கேட்குறேன், மறுபக்கத்தில் யோசனை ஊருக்கு எப்படி பதில் சொல்கிறேன், இதை எப்படி தீர்க்கிறேன். அப்படி இருக்கக்குள்ள ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ஒரு நாள் எனக்கு ராவ் கொஞ்சம் வெளிக்கு போக தேவைப்பட்டேன். அதில் விரிவாக வருது, புகாரி ஹதீஸ் வருது. அவங்க சொல்கிறாங்க, புறவு வீட்டுக்கு கிட்டே டாய்லெட்டெல்லாம் அமைக்கிற பழக்கம் வந்துச்சு. அவங்க சொல்லாங்க, அந்த நேரம் வீட்டுக்கிட்ட டாய்லெட் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அப்படி வெளிக்கு போக தேவைப்பட்டால் பெண்கள் இரவு நேரத்தில் கொஞ்சம் கொள்ளைக்கு போகிறேன்ற அப்படி சொல்கிறதானே, வீட்டோட பின் பக்கத்தில் எங்கேயாவது போகிற மாதிரி பாலைவனத்தில் ஊடுகளை தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு போய்த்து அவங்க வெளிவாசலுக்கு போய்த்துட்டு வார. அதுதான் அவங்க அப்படி நாங்கள் கூட அனுபவப்பட்டிருக்கிற எங்கள்கிட்ட சின்ன வயசுகளில் அப்படி வீடுகளை கண்டிருக்கிறேன். அப்போ ஆயிஷா நான் சொல்லாங்க, நாங்கள் அப்படித்தான் ராவைக்கு தான் நாங்கள் வெளிவாசலுக்கு போகிற கொஞ்சம் தூரத்துக்கு போய்த்து அந்த ஏரியாக்கள் இருக்குது, அங்கே போய்த்து வார. அப்போ எங்களுக்கு துணைக்கு யாராவது பொம்பளைகள் வார. ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹ் மனைவியும் கூடவே சும்மா இல்லையே. இப்போ ஆயிஷா நாய்க்கு ஒரு நாள் ராவ் வெளிக்கு போக தேவைப்பட்டு இந்த மிஸ்தஹ் என்று சொல்கிற ஒரு சஹாபிட உம்மா, இவங்களுக்கு நெருங்கின உறவு. அவள் ஆயிஷா நாய்க்கு பணிவிடை செய்கிறதுக்கு வார பொம்பளை. அந்த பொம்பளை கூட்டிக்கிட்டு ஆயிஷா நாய்க்கு போனாங்க, வாங்கம்மா நான் கொஞ்சம் வெளிக்கு போகணுன்ட்டு போகிறாங்க. ஆயிஷா நாய்க்கு கொண்டு போய் தெரியாது, ஊரில் இவ்வளோ பெரிய இது போகுதுன்னு தெரியாது. அப்போ போக்கோல இந்த மிஸ்தஹிட உம்மா இருக்கிறாங்களே, துணைக்கு போகிற கிழவி மனுஷி, அது வயசாளி மூத்த மனுஷி, அவட அந்த உடுப்பில் அந்த கால் தடிக்கப்பட்டு புல பார்த்தாள். அவள் புல பார்த்தாள். புல பார்க்கக்குள்ள டக்குன்னு அவ சொன்னா, தைச மிஸ்தஹிண்டா, நாசமா போவ மிஸ்தஹி அப்படின்னு. அப்படிதான் சொன்னா அந்த உம்மாக்காரி, மிஸ்தஹிட உம்மா சொன்னா. ஆயிஷா நாய் கூட போகிறாங்க, மிஸ்தஹி நாசமா போவன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஆயிஷா நாய் திருப்பி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏம்மா மிஸ்தஹுக்கு ஏசுறீங்க, பதுவா செய்கிறீங்க, அவர் பதிலில் கலந்து கொண்ட மனுஷனேண்டு, ஏம்மா மிஸ்தஹ உங்களோட மகனுக்கு இப்படி இது பண்ணுறீங்க? இவ சொன்னேனாண்டா மிஸ்தஹ செய்கிற பாவத்தில் எனக்கு இந்த தடிக்கப்பட்டு புல பார்க்குறேன்ற மாதிரி இவளோட மனசில் அந்த ஆத்திரத்தில் அவள் சொல்லிட்டாள். ஆயிஷா நாய் திருப்பி கேட்குறாங்க, ஏம்மா மிஸ்தஹ கேசுறீங்க, பதிலில் கலந்து கொண்ட ஒருத்தரே நீங்கள்? அப்போ தான் அவள் சொன்னா, அவங்களுக்கு தெரியாமா எங்களோட மிஸ்தகம் சேர்ந்து தான் உங்களை பற்றி இப்படி ஒரு செய்தி ஒன்று ஊரில் பரப்பி கொண்டிருக்கிறாங்க. மிஸ்தகித முக்கியமாக பரப்பினவங்களை ஒருத்தர் நம்பி சுமார் சிக்கி கொண்டாக்கள் சில பேர் இருக்கிற இந்த கதைகளில் சிக்கி கொள்கிறவங்க மிஸ்தகமை முக்கியமாக பரப்பினாள். அப்போ தான் ஆயிஷா நாய்க்கு எல்லாமே கிளியர் ஆகுது. ஆஹா, ரசூல்லா ஏனேனையோட இவ்வளோ அக்கறை எடுக்கலை, என்ன எல்லாம் டிம்மாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு ஆயிஷா நாய்க்கு யோசனை ஆகும். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே இது ஒரு மானம் கெட்ட ஆணுக்கும் மானம் கெட்ட பொம்பளைக்கும் அவனை பற்றி குறை சொல்கிறது கணக்கில்லை. அவன் சொல்லுவான், இது ஒன்று தான் இருக்கு, இன்னும் 9 உங்களுக்கு தெரியாண்டுவான். மானமுள்ளவனுக்கு தாங்க மாட்டான். மானமுள்ளவன் இருக்கிறானே, மானம் மரியாதை உள்ளவங்களுக்கு அவங்களோட மானத்தில் கை வச்சா துடிச்சிடுவாங்க. உசுரை விட பெருசாக மானத்தை வச்சுருப்பாங்க. ஆயிஷா நாய்களாம் அப்படி ஒழுக்கமானவள். இந்த அளவு ஒழுக்கமானவங்கண்டா ரசூல்லா மௌத்தாவி அவங்களோட வீட்டில் அடைக்கிறேன், அவங்களோட வீட்டில் தான் அடைக்கணும், வீட்டுக்கு அடைக்கணும். பெஸ்ட் மையத்து மாப்பிள்ளை ஆயிஷா நாய் வீட்டுக்கு சும்மா இருந்தாங்க, நோமலாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அடுத்த மையத்து வாப்பா அடைக்கிறேன். அப்போ வீட்டுக்கு அதே வீட்டில் தான் குடியிருந்தாங்க. ஆயிஷா நாய் ஒரு மூலையில் இருந்தாங்க. 3வது ஆள் உமர், புறத்தியாள் மாப்பிள்ளையும் வாப்பாவும் இல்லையே. உமரை அடக்கப்பட்டதிலிருந்து அந்த வீட்டு மூளை, அந்த வீட்டுக்கு ஆயிஷா நாய்க்கு தலையை மூடிக்கொண்டு தான் நடமாடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சுவர் ஒன்றை கட்டி அந்த சுவருக்கு இடையில இங்கிட்டு தான் அவங்க தூங்குவாங்க. எனவே அந்த மையத்துக்கும் மறையணுன்ற மாதிரி இருக்கிற ஒழுக்கமுள்ள பெண்கள் அவங்க. எனவே ஆயிஷா நாய்க்கு சரியான ஆத்திரம். அப்போ வீட்டுக்கு வந்தாங்க நேராக.
வீட்டுக்கு வந்தால் இப்போ ரசூலுல்லா கிட்ட இங்கே பாருங்கப்பா இப்படி சொல்கிறாங்களே இல்லையான்றது ஆயிஷா ஒரு ஃபெஸ்ட்டில் ஒரு முடிவு ஒன்று எடுத்தாங்க. இதை வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். இந்த மிஸ்தக சொல்கிறது எந்த அளவு உண்மை, இதை கிளியர் பண்ணணுமே ஃபெஸ்ட்டில் என்னது நடக்குதா உண்மையிலே எந்த அளவு. அப்போ வாப்பா கிட்ட போய்த்து கேட்போம்ட்டு ரசூல்லா கிட்ட டக்குன்னு அனுமதி, வேற ஒன்றும் கேட்கல, ரசூல்லா கிட்ட அனுமதி கேட்டாங்க. நான் எங்களோட உம்மா விட்டு கொஞ்சம் போகணும். ரசூல்லாவும் போகன்ட்டாங்க, இல்லை டென்ஷன் டைம் தானே போங்கன்ட்டாங்க. ஆயிஷா நாயகி அங்கே போனாங்க, உம்மா வீட்டுக்கு போனான். உம்மா கிட்ட போய்த்து அபூபக்கர்கிட்டையும் உம்மா கிட்டையும் போய்த்து என்னம்மா இப்படி ஊரில் ஒரு செய்தி போகுதாமே என்னைய பற்றின போல். அப்போ அவங்க சொன்னாங்க உண்மை தான் அம்மா, இப்படி செய்தியோடு போகிறது உண்மை உண்மை அப்படின்ட்டு ஆயிஷா நாயகியோட உம்மா ஒரு செய்தியோடு சொன்னாங்க. அப்படித்தான் அம்மா, இப்படி மாதிரி சிக்கல்கள் வார ஒரு ஆளுக்கு பல பொஞ்சாதி மாதிரி இருந்து அதில் ஒத்தியோடு அவர் மிச்சம் மஹப்பத்தாக இருந்தால் அந்த மற்ற பொஞ்சாதிமார்களால் சில நேரம் இந்த சிக்கல்கள் வார. ஏன்னா அந்த சக்களத்தைகளுக்கு இடையில் மற்றவளை குறி வச்சு கொண்டே இருக்கிறதானே. அப்போ எனவே சரியாக சொல்ல போனால் இதில் அந்த ஜைனபு நாயகி ஒரு மனைவி, ரசூலோட ஒரு மனைவி ஜைனபு நாயகி. இப்போ ரசூலோட மனைவி மாதிரி 8-9 பேரும் கிட்டத்தட்ட 2 பாட்டி மாதிரி. 2 பாட்டினா சும்மா தான் அடித்து கொண்டு சண்டை பிடிச்சி கொண்டு பழுதூர் சொல்லி கொண்டு இல்லை, அவங்க சும்மா இவங்க ஒரு பாட்டி அவங்க ஒரு பாட்டி மாதிரி. ஜைனபோட தலைமையில் ஒரு பாட்டி, ஆயிஷாட தலைமையில் ஒரு பாட்டி மாதிரி. திரும்பங்க சண்டை பிடிச்சி போஸ்டர் ஒட்டி அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறல்ல, தெரியாத அந்த எப்படியும் அந்த இயல்பான ஒரு போட்டி மாதிரி, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த படுதூர் சம்பவத்தில் ஜைனபு தப்பிட்டாங்க. சரியாக சொல்லப்போனால் ஆயிஷாவோட நேராகவே இந்த களத்தில் போட்டி ஜைனப் தான். ரசூலோட மனைவிமாரில் ஜைனபுக்கும் ஆயிஷாவுக்கும் பிடிக்கிறல்ல. அதாவது இந்த வேற ஒன்றும் இல்லை, ஜைனப் சிறந்த பெண்மணிகள் ஒத்தர, சிறந்த பெண்மணிகள் ஒத்தர. இந்த மாப்பிள்ளைக்கு என்ற யார் இடம் பிடிக்கிறன்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று இருக்கே, அதில் அந்த மாதிரி செய்தியில் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சம்பவத்தில் ஜெய்னபு கிட்ட போய்த்து ரசூலுல்லாவே கேட்டாங்க, ரசூலுல்லாவே கேட்டாங்க ஜெய்னபு கிட்ட. ஜெய்னபு இந்த இப்படி ஒரு செய்தி பரவுதையப்பா, நீ என்ன நினைக்கிறாயின்னு மாதிரி. ஜெய்னபு உடனே சொன்னாங்க தானே, அதுதான் அவர்கள், அதுதான் சஹாபாக்கள் ஒரு செய்தி ஒன்று. ஜெய்னபுக்கு வேண்ட இந்த நேரத்தை பயன்படுத்த இருந்துச்சு. ஏன்னா இயல்பாக ஜெய்னபு கொஞ்சம் ஆயிஷாவுக்கும் இந்த ரசூல்லாவோட நெருக்கத்தை எடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டி ஒன்று இருக்குது. ஆனால் ஜெய்னப் என்ன திரும்ப சொன்னாங்க, என்கிட்ட காதால் இதை நான் கேட்க விரும்பல யார் சொல்லலாம், ஆயிஷா விஷயத்தில் நலவை தவிர வேறு ஒன்றையுமே நான் காணல. நான் ஜெய்னபை ஆயிஷாவை சொல்கிறாங்க, அல்லா ஜெய்னபை காப்பாற்றினான், ஜெய்னபை காப்பாற்றினான். அப்போ உம்மா சொன்னாங்க, இப்படித்தான் அம்மா பல பொஞ்சாதி ஒரு மாப்பிள்ளைக்கு இருந்தால் அதில் ஒத்தி நல்ல மாப்பிள்ளையோட நெருக்கமாக இருந்தால் அந்த இந்த மாதிரி சிக்கல்கள் வாரம்மா என்ன செய்யன்ற போல ஆயிஷா நாயிஷா சொல்கிறாங்க. அழுது 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 எனக்கு அதுக்கு மேலே கண்ணில் கண்ணீர் இல்லை. ஒரு நாள் 2 நாள் இப்படி அழுவேன். ரசூல்லாவும் சரியான மாதிரி இப்போ ஒரு முடிவு ஒன்று வருது இல்லை, இப்போ இதில் வழியும் வருது இல்லை. இப்போ ரசூல்லா ஒரு நாள் மிம்பரில் ஏறி பள்ளியில் சரியான கவலை ரசூல்லாவுக்கு. அப்போ ரசூல்லா சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, என் மனைவியை பற்றி நான் எந்த குத்தமும் காணல, என் மனைவி நல்லவள், அவளோட சம்பந்தப்படுத்தி ஒருத்தரை பேசுகிறாங்க, அவரிலையும் நான் ஒரு குத்தமும் காணல, அவரை என் வீட்டுக்கு என்னையோடு மட்டும்தான் போவார், நான் போகாமல் அவர் தனியாக போகிறதில்லை ரசூலா சொல்கிறாங்க. என் மனைவியை பற்றி குத்தம் சொல்கிறாங்க, அவளில் நான் எந்த கெடுதியும் காணல, அவளோட சம்பந்தப்படுத்தி இன்னார சொல்கிறாங்க, அவரும் நல்ல மனுஷன், அவர் என் வீட்டுக்கு என்னையோட மட்டும்தான் பேய்த்திருக்கிறாரு, ஆனால் இப்படி ஒன்றை சொல்கிறாங்க, இதுக்கு எனக்கு சரி கவலைன்னு மாதிரி பேசினாங்க ரசூல்லா. பேசப்போல இப்போ சஹாபாக்களுக்கு என்ன நடந்தேன்டால், சஹாபாக்களுக்கு இது அதெல்லாம் போயிட்டு இப்போ ரசூல்லா கவலைப்படுறாங்க, இவங்களும் சரியான கவலை, ரசூல்லா கவலைப்படுறாங்க, ரசூல்லாவுக்கும் சரியான கவலை இருக்குது. உடனே சஅத் இப்னு முஆத் எழுப்பி சொன்னார், ஹவுஸ் கோத்திரத்து தலைவர், அவர் எழுப்பி சொன்னார், யாரை சொல்லலாம், அந்த அபாண்டத்தை பரப்புபவன் எங்களோட சஅத் கோத்திர எங்களோட ஹவுஸ் கோத்திரத்தில் உள்ளவனாக இருந்தால் சொல்லுங்கள், நான் கொள்கிறேன், அவனை நான் கொள்கிறேன், நான் தலைவன், நான் கொள்ளுவேன். ஹஸ்ரஜ் கோத்திரத்தில் உள்ளவன் ஒத்தனாக இருந்தால் நீங்கள் அனுமதித்தாங்க, நாங்கள் கொள்கிறோம், நாங்கள் கொள்கிறோம். இப்போ இவர் சொன்னார், எங்களோட ஹவுஸ் கோத்திரத்து ஒத்தனாக இருந்தால் கொள்ள அனுமதித்தாங்க, நான் கொள்கிறேன், ஹஸ்ரஜாக இருந்தால் நீங்கள் அனுமதித்தாங்க, நான் கொள்கிறேன்ற போல இந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்து தலைவர் இருந்தார் சஅத் இப்னு உபாதா, அவர் எழுப்பி சொன்னார், அது எப்படி எங்கடால் ஒன்றா இருந்தால் கொள்ள உங்களுக்கு எப்படி, நீங்கள் யார் எங்கடால் கொள்ளன்னு சீன் மறுபக்கத்துக்கு போய்த்துட்டுருப்பேன். உங்களோட கோத்திரத்து ஆக்களாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்களோட கோத்திரமாக இருந்தால் நாங்கள் பார்க்குறோம், என்ன எங்கடாலாக இருந்தால் நீங்கள் கொள்ள ரெடி ஆகுறேன் மார்க்கலாம் அனுபவம் பண்ணாவிட்டு
ஓபான்னு கிட்டத்தட்ட சண்டை வர மாதிரி ஆவிட்டு. ஹவுஸ் ஹசரஜ் அந்த கோத்திர குலப்பேதம் இதை பரப்பினவங்களோட நோக்கங்களில் இதுவும் உண்டு. ரசூல்லாவோடு இருக்கிறவங்கள ரெண்டாக பிரிக்கிறது. உடனே ரசூல்லா இறங்கி வந்து எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி, நான் உஷுரோடு இருக்கக்குள்ள நீங்கள் இப்படி பழைய குலவாதத்தை பேசக்கூடாது அப்படி இப்படின்னு அமைதிப்படுத்தினாங்க. அந்த குழப்பத்தை ரசூல்லா டக்குன்னு தீர்த்துட்டாங்க. நிறைய குழப்பங்கள் வர பார்த்தேன். அப்போ எல்லாம் இதாவ இப்போ அப்படி போகல ரசூல்லா அலி ரதியானவங்களையும் உசாமத்து இப்னு ஸைதையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்படி செய்தி போகுது, இப்படியெல்லாம் இருக்குது, ஒரே சொல்லுது, முடிவை என்னண்டு விளங்குதில்லை அப்படின்ற போல உசாமா சொன்னாரே, யாரை சொல்லலா, இது உங்களோட மனைவி நல்லவங்க, எங்களுக்கு தெரியும், அவங்க வந்து குத்தமும் இல்லை, எதை விட்டு போட்டு நாங்கள் வேலையை பார்ப்போம்ன்ற மாதிரி தான் பேசினார். அலி ரதியானவங்க சொன்னார், அவர் ஆயிஷா நாயகியோட கோபத்துக்கு சொல்லலை, அலி பார்த்தார் இப்போ ரசூலுல்லாஹ் இந்த கவலையிலேருந்து வெளியே வரணும் முதல் அவர் நினைச்சார். ஏன்னா நபி கவலைப்படுறதை அவருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கலாது. அப்போ அவர் சொன்னார் ரசூல்லா கிட்ட, ரசூல்லா இனி உங்களுக்கு தான் பொண்ணுண்டா இருக்குத்தானே, இந்த ஆயிஷா இல்லாட்டி வேற பொண்ணு இருக்குது தானே அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இவர் கருத்தினால உங்களுக்கு அப்படியே கவலைன்னா ஆயிஷாவை விட்டு போடுங்க, வேற ஒன்றை கல்யாணம் முடிக்கின்ற மாதிரி ஒரு ஆயிஷா நாயோட கோபத்துக்கு சொல்லலை, ரசூலுல்லாஹ் இதிலிருந்து வெளியே வரணுமேன்னு சொன்னார். அதுதான் அந்த புறவு இதை கேள்விப்பட்ட ஆயிஷா நாயை கொஞ்சம் மனசில் வச்சு கொண்டு இருந்தாங்க. அலி இப்படி ஒரு ஐடியா கொடுத்துட்டாரே, உங்களுக்கு பொண்ணா இல்லை உலகத்தில், இந்த உண்டா பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரே, ஒன்று வைத்து சும்மா எங்கெங்கேயோ தாக்குறேன் இந்த பிரச்சனைகள். அப்போ ரசூல்லா கிட்ட அப்போ தான் அலி சொன்னார், யார் சொல்லலாம் அப்படியா இருந்தால் நீங்கள் இதை கொஞ்சம் நான் சரி விசாரித்து பார்க்கணும்னு இருந்தால் நீங்கள் பரீரா கிட்ட கேளுங்க. பரீரான ஒரு வேலைக்காரியும் இருந்த ஆயிஷா நாயகியோட வீட்டில் ஆயிஷா நாய்க்கு பணிவிடை செய்கிற பொம்புல அடிமை பெண். அப்போ எப்படியா இருந்தாலும் வீட்டில் வேலைக்காரிக்கு தெரிஞ்சிருக்குமே, ஏதாவது சிக்கல்கள் இருந்திருந்தால், தவறான தொடர்புகள் பந்து போன செய்திகள் இருந்தால் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆம்பளையில் வெளியே போகிறவங்களே. அப்போ அலி சொன்னார், சரி எதுக்கும் அப்போ நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு சரி கவலைண்டா நீங்கள் பரீரா கிட்ட கேளுங்க. அப்போ பரீராவை கூப்பிட்டு கேட்டாங்க. அப்போ அவர் ஆயிஷா நாயகியோட இருந்து பணிவிடை செய்கிறோம், ஏதாவது சந்தேகப்படும்படி ஏதாவது நீ கண்டிருக்கிறியான மாதிரி. பரீரா சொன்னா ஆயிஷா அவங்கள்ட்ட எந்த ஒரு குறையையும் நான் கண்டில்லை, ஒழுக்க விஷயத்தில் அதில் இதில் ஒன்றுமே நான் கண்டில்லை. வேணுண்டா என்ன தெரியுமா நடக்கும், சின்ன வயசு 10-12 வயசால் இந்த ரொட்டிக்கு மாவை பெணிஞ்சு வச்சுட்டு மறந்து தூங்கிடுவான், ஆடு வந்து தின்னும். அதே எங்களோட ஊர்களில் நல்லா படித்த பொம்பளைகளும் அதை செய்கிற, குசினில் எவ்வளோ சாமா வச்சுட்டு வர பூனை வந்து தின்ற. என்ன தெரியுமா சென்னாவ ஆயிஷா கிட்ட செல்ல ஒரு குறை இல்லை ஒழுக்கத்தில், மற்ற இதில் வேணும்னா சில நேரம் மாவை பிணைஞ்சி வச்சுட்டு தூங்கிடுவாங்க, ஆடு வந்து தின்றும். அதுதான் சொல்கிறதுக்குண்டா இருக்குதுண்டா. பரீராவே சொன்னா ஒன்றுமே இங்கே சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இப்படி இந்த இது பேத்து கொண்டு இருக்கக்குள்ள ஆயிஷா நாய்க்கு உம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க தானே. இப்போ ரசூல்லா வரல. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க ஒரு 2 நாளைக்கு பிறகு மாதிரி ரசூல்லா அப்போ தான் வந்தாங்க. நானும் எங்களோட உம்மாவும் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு அன்சாரி பெண்மணி வந்து நான் முடிச்சிடுறேன் ஒரு 5 நிமிஷத்தில். அன்சாரி பெண்மணி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அவளும் உட்காந்து அழுவுற. இப்போ ஆயிஷா நாயகியோட அவளும் அழுவுற, கவலை இப்படி செய்தி ஒன்று பரவுதே, இது என்னம்மா பாருங்களேன், இது அவங்களுக்கு தெரியும் இது அநியாயம்ன்ற மாதிரி அவங்களோட கருத்து. அப்போ ரசூல்லா வந்தாங்க. ஆயிஷா நாய் சொல்லாங்க அன்றைக்கு தான் வந்து அன்னைக்கு உட்கார்ந்தாங்க எங்கள் வீட்டில் என்ன முன்னுக்கு உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து ரசூல்லா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு எல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா இப்போ தான் ஓப்பனாக பேசுகிறாங்க, ஆயிஷாவோட டிரெக்டாக பேசுகிறாங்க. இப்போ தான் இந்த பிரச்சனையை, ஆயிஷா உங்களை பற்றி இப்படி ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிச்சு, நீங்கள் தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். நீங்கள் தவறு செய்யலாட்டி ஃபஸயுபர்ரியுகில்லா, அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். உங்களுக்கு நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லாட்டியும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான், நிரபராதியை அல்லாஹ் காப்பாற்றுவான். இப்போ ஆயிஷா நாயகி வந்து ரசூல்லா சொன்னது நியாயம். என்னதான் என்ற பஞ்சாதி என்னதான் அப்போ நான் இந்த ஊர் என்ன தலைவர் கிளைவர் இருந்தாலும் எங்கள் நியாயம் அது தானே. ஏண்ட பஞ்சாதி என்று ஏண்ட பஞ்சாதி தங்கம் என்று சும்மா தீர்ப்பு சொல்ல இல்லாதே. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, ஏதாவது தவறுனா இந்த நடத்த கெட்ட வேலை அல்ல, வேறு ஏதாவது தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் இதில் நடந்திருந்தாலும் மாதிரி தான் விளக்கம் இதுக்கு. எப்படியோ தவறு நடந்திருந்தால் மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ் கிட்ட, அப்படி இல்லாட்டி நீங்கள் இருங்க அல்லாஹ் உங்களுக்கு இதை தருவான்.
இந்த ஆயிஷா நாயகி ரசூல்லா சொன்னது நியாயம். ஆனால் என்ன இருந்தாலும் இது மாப்பிள்ளையே. ஆயிஷா நாய்க்கு கொஞ்சம் ஆத்திரமாவின் என்ன தெரியுமா, இந்த தவறு நடந்திருந்தால் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டாரே. இவர் என்கிட்ட சொல்லியிருக்கணும் எப்படி தெரியுமா, நீங்கள் தவறு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி ஆயிஷா அந்த ஆத்திரத்தில் ஆயிஷா நாய் பேசாமல் மறுபக்கம் திரும்பி படுத்துக்கொண்டாங்க. அழுது அழுது கண்ணீர். ஆயிஷா நாய் சொல்ல நான் அப்படி திரும்பி படுத்துக்கொண்டேன். அப்போ கொஞ்ச நேரத்தில் ரசூல்லா அப்படியே அமைதியாகிட்டாங்க. ரசூல்லா அமைதியாகிட்டாங்க. அமைதியாவினா எனக்கு விளங்கிட்டேன். பார்த்தா ரசூலுல்லா அப்படியே இருக்கிறாங்க. ரசூல்லாவோட நெத்தியில் வேறுத்து கொட்டது. வஹி இறங்கும் பொழுது ரசூல்லாவுடைய நிலைமையை பலமுறை கண்டவர்கள் ஆயிஷா நாயகி. ரசூல்லாவுக்கு வஹி இறங்கக்குள்ள அப்படித்தான் கலகலான்னு பேசிக்கொண்டு தான் டக்குன்னு அப்படியே அமைதியாகுவாங்க. சில நேரம் அப்படியே இருந்தால் சில நேரம் அப்படி சாஞ்சு கொள்வாங்க. வஹி சகில் ஜித்தன் பாரமானது. ஒட்டகத்தில் இருக்கும் பொழுது வஹி இறங்கினா ஒட்டகம் கீழே உட்காந்துரும். ஒரு சஹாபி சொல்கிறார், என் தொடையில் ஒரு நாள் தலையை வச்சு கொண்டிருந்த நேரத்தில் வஹி வந்து என் தொடர் முள்ள உடையிற மாதிரி ஆவிட்டேன். இது ரசூல்லாவுக்கும் ஒரு வேறுத்தெல்லாம் கொட்டும். அதாவது கடுமையான கூதலாக இருக்கும். ரசூல்லாவுடைய நெத்தியில் முத்து முத்தா வேறுவை கொட்டும் வஹி வரப்பல. இப்போ ஆயிஷா நாயகி அப்படியே மறுபக்கம் திரும்பி படுத்துட்டு அப்படி பார்க்குறாங்க. ரசூல்லான்னு பார்த்தா விளங்குது. ரசூல்லா ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, எனக்கு விளங்கிட்டேன் ரசூல்லாவுக்கு என்னமோ வஹி ஒன்று வருது. அப்போ எல்லாம் முடிஞ்சு ஜிப்ரீல் வஹியை கொடுத்துட்டு போன பிறகு ரசூல்லா டக்குன்னு இதாவிட்டு சொன்னாங்க, ஆயிஷா அல்லாவை புகழுங்க, அல்லாஹ் உங்களை நிரபராதின்னு ஆயத்தை இறக்கியிருக்கிறான். அப்போ அந்த ரசூல்லா வீட்டுக்கு வந்தாங்க தானே, வந்து இதை சொன்னாங்களே, ஆயிஷா நீங்கள் குத்தம் செஞ்சுருந்தா தௌபா செய்யுங்க. அப்போ ஆயிஷா நாயகி வாப்பாவை பார்த்து சொன்னேன், ஆயிஷா நாயகி அபூபக்கரை பார்த்து சொன்னேன், வாப்பா இவர் இப்படி செல்றாரு, நீங்கள் பதில் சொல்லுங்க, நாங்கள் அப்படி புள்ள வளர்க்கலன்னு செல்லுங்க. அபூபக்கர் கப்சுப்புன்னு இருக்கிறார், எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உம்மா கிட்ட சொல்கிறாங்க, உம்மா நீங்கள் செல்லுங்க, இவருக்கு நான் எங்கட புள்ள அப்படி செய்ய மாட்டான்னு செல்லுங்க. அப்போ உம்மாவும் பேசாமல் இருக்கிறாங்க. ஒன்றும் பேசிக்கொள்ள வாக்கு இல்லையே, தீர்ப்பு என்ன விளங்குது இல்லையே ஒன்றும்ன மாதிரி. அப்போ ஆயிஷா ஒரு அழகான செய்தி சொன்னாங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த ஊரில் இந்த செய்தி நல்லா பரவிட்டு அது உங்களோட மனசுலையும் கொஞ்சம் குழப்பத்தை கொண்டுருச்சு. இப்போ நான் குத்தம் செய்யாமலும் செஞ்சேன்னு சொன்னால் டக்குன்னு நம்புவீங்க நீங்கள். நான் குத்தம் செய்யலை, எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் செய்யலைன்னு சொன்னேன் என்னை நம்ப நீங்கள் ரெடி இல்லை. ஏன்னா மனசில் அந்த வதந்தியும் அந்த இதுவும் ஒரு மனசில் அப்படி வந்துட்டு அப்படின்ட்டு தான் இவங்க இந்த திரும்பி படுத்து அழுது கொண்டு அதோட தான் வஹி வந்துச்சு. வஹி வந்த பிறகு ரசூல்லா சொன்னால், ஆயிஷா சந்தோஷப்படுங்க, அல்லாஹ் புகழுங்க, அல்லாஹ் புகழுங்க, உங்களுக்கு வஹி வந்துட்டு நீங்கள் நிரபராதி அப்படின்னு சொல்லின்னு. அப்போ உம்மா சென்ன ஆயிஷா கிட்ட, மகள் ரசூல்லா கொஞ்சம் பாராட்டுங்க, ரசூல்லாவோட பேத்து கொஞ்சம் பேசுங்க, அந்த மாதிரி சந்தோஷமே தாங்க இல்லாத சந்தோஷமே, எவ்வளோ பெரிய விஷயம். ஆயிஷா நாயகி அந்த அந்த ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அதில் நான் அவர்கிட்ட இது பண்ண மாட்டேன்னு அல்லாவை தான் புகழ வேண்டாங்க. அது ஒரு மாப்பிள்ளை பஞ்சாயிரம் இருந்துங்க. அப்போ எல்லாமே கிளியர், ஆயத்துகள் வந்துச்சு தெளிவாக, இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி, பொய்யை சொன்னவர்கள் கொண்டு வந்தவர்கள்னு மாதிரி ஆயத்து வந்தால் இப்போ எல்லாம் தெளிவோ, ஆயிஷா நாயகி நிரபராதி. எனவே இவங்களுக்கு படுதூறு சொன்னவர்களுக்கு இப்போ ஹத்தடிக்கணுமே. ஹத்தடிக்குதே. ஒருத்தர் ஜினா செய்தால் அது நிரூபணமாவினால் ஜினாவுக்கு ஹத்திருப்பதை போல் மானத்தை போக்கி படுதூறு சொன்னால் அது படுதூறு உண்டாவினால் அதுக்கும் ஹத்து இருக்குது. ஏன்னா மானமும் சரி பொறுமதி. ஒரு மனிதண்ட உயிர், அவன் சொத்து, மானம் எல்லாம் சமனாத்தான் இஸ்லாம் பார்க்குது. சில நேரம் சொத்தை விட பொறுமதி மானம். எனவே இதுக்கு ஹத் அடிக்கணும். எனவே இதில் பரப்பி கொண்டு தெரிஞ்சவங்களை எடுத்து ஹத் அடித்தாங்க. அதில் ஹம்னா நாயகிக்கு ஹத்து பட்டுச்சு, ஹம்னா பின்த் ஜஹஷ். ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு பட்டுச்சு. மிஸ்தஹ் இப்னு உசாசா, அந்த மிஸ்தஹோட உம்மா தானே அது சொன்னது, இவங்களுக்கெல்லாம் ஹத் அடித்தாங்க. இதில் நான் முடிச்சிடுறேன். இதில் ஹம்னா சிக்கினது எப்படி தெரியுமா, ஹம்னா ஜைனபு நாயகியோட சகோதரி. ஹம்னாவுக்கு பொதுவாக தெரியும் ஆயிஷாவும் ஜைனபும் கொஞ்சம் நபீட விஷயத்தில் கொஞ்சம் போட்டின்ற மாதிரி. இப்போ இந்த ஹம்னா ஜைனபுட சப்போர்ட்டுக்கு தான் இதை பரப்பி தெரிஞ்ச, ஜைனபு தப்பிட்டாங்க. சில பிரச்சனைகள் அப்படி இருக்கிற, அவருக்கு சப்போர்ட்டுக்கு நான் அதை கதைக்க, அவர் அதில் கிளியராக இருப்பார், நான் தான் சிக்கிறேன். அப்போ ஹம்னா சிக்கிட்டாங்க. ஹம்னா நாயகி ஹத்து பட்டுச்சதில், மிஸ்தஹுக்கு ஹஸ்ஸானுக்கெல்லாம் ஹத்து பட்டுச்சு. அப்போ அதில் அடுத்த கேள்வி, அப்துல்லாஹ் இப்னு உபய்க்கு என்ன நடந்துச்சு, அவன் தான் இதில் பிரதானமானாள். அப்போ அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க, எனக்கு டைம் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க அப்துல்லா இப்னு உபய்க்கு ஹத்தடிக்கப்பட்டதா, ஆனால் அது அவ்வளோ உறுதி இல்லை. ரசூல்லா அப்துல்லா இப்னு உபய்க்கு ஹத்தடிக்கிறத ரசூல்லா விட்டுட்டாங்க வேறு பல காரணங்களுக்காக, சில அரசியல் காரணங்களுக்காக. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதி தவல்லா கிப்ரஹு
இந்த அபாண்டத்தில் பெரும்பகுதியை பொருட்படுத்தானே அவனுக்கு மறுமையில் கடுமையான வேதனை இருக்கு. இப்போ அல்லாஹ் அப்படி சொன்னதை வச்சு ரசூல்லா விட்டுருக்கலாம்ன்றாங்க. அதில் கொஞ்சம் விரிவாக பேசப்பட வேண்டிய வேதே. ஏன்னா அப்துல்லா இப்னு உபை கொஞ்சம் செல்வாக்குள்ள ஒரு பெரிய ஆளும் கூட. சில கொஞ்சம் அரசியல் தனமும் இதில் அரசியல் தேவைகளும் இதில் இருந்துச்சு மாதிரி ஒன்று இருக்குது. இது அல்லாஹ்வும் சொல்லிட்டானே மறுமையில் அவனுக்கு கடுமையான வேதனை இருக்குண்டு. ஆனால் இந்த ஒரு மாதமாக இருந்த இது ஆயத்து வந்ததோட எல்லாமே கிளியராகவே ஆயிஷா நாய்க்கு சிறப்பு தான் கூடினுச்சு. அப்போ அதுக்கு பிறகு இந்த மிஸ்தஹ் இருக்கிறேன், இந்த மிஸ்தஹிட குடும்பத்துக்கு அபூபக்கர் உதவி செஞ்சு கொண்டிருந்தார். அபூபக்கர் கொஞ்சம் வசதியானால் நெருங்கின உறவு இவங்க மிஸ்தஹிட குடும்பம் உதவி செஞ்சு கொண்டிருந்தார். அப்போ இந்த சம்பவத்தோட அபூபக்கர் சத்தியம் பண்ணினார், அல்லாஹ் மீது ஆணையாக இவங்களுக்கு நான் எந்த ஹெல்ப்பும் இதுக்கு பிறகு பண்ண மாட்டேன். ஆத்திரம் மகளிட விஷயத்தில் இப்படி அநியாயமாக அஃபோதவர் ஒன்று சொல்லிட்டானேன்னு. அப்போ அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், வலாயத்தலி உலுல் ஃபதுலி மின்கும் வஸஅதி அய்யுது உலில் குர்பா. வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணாதீங்க, நீங்கள் மன்னிச்சு போடுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லையா அல்லாஹ் அவங்கள மன்னிக்கிறதான்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அந்த ஆயத்தை இறங்கினப்புறம் அபூபக்கர் சொன்னார், அல்லாஹ்ட மன்னிப்பை நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி பழைய மாதிரி செலவை கொடுத்தார். இதில் அந்த ஆயிஷா நாயகி அவமானப்படுத்த நபியின் குடும்பத்தை நபியை இது பண்ண தொடங்கினது கடைசியில் இவங்களுடைய சிறப்புக்கு தான் வந்து நின்றுச்சு. ஏண்டா ஆயிஷா நாயகியே சொல்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்க, நான் நல்ல உறுதியாக இருந்தேன், நான் நிரபராதி, நான் குத்தம் இல்லை, என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்றதில் நான் உறுதியாக தான் இருந்தேன், எப்படியும் அல்லாஹ் காப்பாற்றுவான். ஆனால் நான் நினைச்சேன் எப்படி தெரியுமா, நான் நினைக்கல அல்லாஹ் என்ற விஷயத்தில் குர்ஆனாயத்தை இறக்குவான். குர்ஆனாயத்தை இறக்கும் அளவுக்கு நான் பெரிய ஆள் அல்ல. குர்ஆனாயத்துன்றது விளையாட்டு இல்லையே, நாங்கள் மறுமை வரைக்கும் அது ஓத போகிறோமே வஹியே. அப்போ நான் நிரபராதி என்று அல்லாஹ் நபிக்கு காட்டுவான். நான் நினைக்கல இணைய மாதிரி சின்ன ஒரு ஆளுடைய விஷயத்தில் குர்ஆன் வரும். நான் நினைச்சேன் எப்படி தெரியுமா, அல்லாஹ் நபிக்கு கனவின் மூலமாக காட்டுவான் நான் நிரபராதின்னு. ஒரு கனவிலையாவது அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துவான். பார்த்தா அதுக்கு அப்பால் அல்லாஹ் எனக்கு 7 வானங்களுக்கு மேலிருந்து வஹியே அனுப்பிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வஹி வந்த போகிறோம் இந்த அப்துல்லா இப்னு உபையெல்லாம் இதை பரப்பி தெரிஞ்சு கொண்டு ஆக்கள் தானே, அவனுக்கு பெண்ணுக்கும் 10-100 பேர் இருக்கிறேன், அவனுக்கெல்லாம் அவனை நம்பி கூட பரப்புறேன். இப்போ இந்த வஹி வந்த பிறகு இவனை நம்பித்தானே அவனுக்கு பரப்பி இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அப்துல்லா உபை ஏதாவது சொல்லப்போல அவன்டாள்களே அவனுக்கு ஏசுறான் போகிறதுக்கு, நீ பொய்யன் என்று வஹியே சொன்னிச்சு தானே, நீ பொய்யன் என்று வஹியே சொன்னிச்சு தானே. அதுக்கப்புறம் அவர் கொண்டு பேசலாம். அல்லாஹ் சில பேருக்கு தண்டனை கொடுத்து தண்டனை வருவது, சில பேர் அவமானப்படுவது. ரசூல்லா உமர்கிட்ட கேட்டாங்க, அப்போ உமர் நீ அப்போ கேட்டால் என்கிட்ட இவரை கொல்லவான், அப்போ நீ கொல்லவான்னு கேட்டு கொண்டிருந்தா ஊரே பிரச்சனையாக இருக்கும், இவனுக்கு ஆதரவு ஜோறு. இப்போ கொல்லவான்னு கேட்டு கொண்டா இவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்க, நீ பொய்யன் என்று வஹியே சொல்லிருச்சுன்னு சொல்லி. எனவே லா தஹ்சபூ ஷர்ரன் லக்கும் நிறைய பாடம் உள்ளது. அல்லாஹ் நிரபராதிகளை காப்பாற்றுவான் என்பது ஒரு உண்மை. அடுத்தது அந்த குர்ஆனாயத்தை இறங்கினதில் அல்லாஹ் அழகான வழிகாட்டல்களை சொல்கிறான். அவதூறுகள் படுதூறுகள் மாதிரி மானத்தில் கை வைக்கும் செய்திகள் வந்தால் நீங்கள் எப்படி நடக்கணும் அல்லாஹ் அழகாக சொல்கிறான். இத்தலக்கவுனஹு பி அல்சினத்திக்கும், அப்படி யாராவது இன்னார் இப்படியாமே பாருங்களே, இன்னாரோட தொடர்பாமே ஒழுக்கம் இல்லையாமே அப்படி நடக்குதாமே அப்படிகள் வந்தால் அதை நீங்கள் அப்படியே நீங்கள் காதுக்கெடுத்து உங்களுக்கு சரியான தெளிவில்லாததை நீங்கள் பேசுகிறீங்க. வதஹ்சபூனஹு ஹய்யினன், அதை நீங்கள் இலேசி என்று கருதுகிறீர்கள். வஹுவ இன்தல்லாஹி அதீம், அல்லாஹ்விடம் அது மிகப்பெரியது. அடுத்தவங்க மானத்தை பற்றி வேறு விஷயத்தை சும்மா வசக்க பார்த்து கொண்டு பேசப்படாது. அல்லாஹ் அழகாக வழிகாட்டுறான். அந்த 10 ஆயத்தை நீங்கள் பாருங்கள். வலவுலா இது சமயத்துமோஹோ, இதை மாதிரி செய்திகளை கேள்விப்பட்டால் நீங்கள் சொல்லணும் இது படுதோறோ, நாங்கள் இதில் பேசுகிறதுக்கு ரெடி இல்லை. சில நிறைய சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க, நாங்கள் இதில் பேசுகிறதுக்கு ரெடி இல்லை, இது படுதூருண்டு அவங்க மனசில் அவங்க நினச்சிட்டாங்க. எனவே இதில் நிறைய பாடங்களோட சம்பவம் எனக்கு கொஞ்சம் கூட உங்களோட நேரம் எடுத்துப்பட்டுட்டு போல முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருல்லாஹ். சொல்லக்கூடிய சம்பவத்தை மிக தெளிவாக அமர்வில் நாங்கள் கலந்துரையாடினோம். விசேஷமாக சம்பவங்கள், நாங்கள் சம்பவத்தை இதுக்கு முன்னால் கேட்டிருந்தாலும் ஹஸ்ரத் அவர்கள் அந்த சம்பவத்தை எங்களுக்கு சொல்லும்போது அதுக்கு ஒரு அலாதி, அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கின்றது.
எனவே அந்த அடிப்படையிலே புதிதாக அந்த சம்பவத்தை கேட்பது போன்று இருந்தது. எனவே அவருக்கு ஜிசாமுல்லாஹை. இன்றைய கேள்வியும் பல கேள்விகள் இருக்கின்றது. ஒவ்வொரு நேரமும் நான் நினைப்பேன் இந்த கேள்வியை கேட்போமா இந்த கேள்வியை கேட்போமாண்டு என்னுடைய உள்ளமும் தடுமாறி கொண்டிருந்தது. கடைசியாக பொதுவாக இந்த கேள்வியை கேட்கின்றேன். இந்த கிஸ்ஸத்து ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு எந்த மாதத்தில் இடம்பெற்றது? மாதம் சரி சரி யார் ஷாபார் நிறைய பேர் கரெக்டாக பரிசு سبحانك اللهم وبحمدك